நன்றி. வாழ்த்துக்கள். லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டுத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2055 கார்த்திகை 27ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு துறைசார் வளர்ச்சி ஆண்டாகவும் இம்மாதம் மனிதநேயம் போற்றும் மகத்தான மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த மாதத்தின் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மலரப்போகின்றது. காரணம், மனிதநேயத்துடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவருடைய ஆளுமைகளையும் அவரது அனுபவங்களையுமே இன்றைய முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பெறப்ப வருகின்றது. அந்த வகையில் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் எங்கள் நாட்டில், அதாவது ஜெர்மன் நாட்டில் இன்று ஒரு துயர செய்தி எங்களை வந்து எட்டி இருக்கின்றது. மூத்த அறிவிப்பாளராக நீண்ட காலங்களாக ஜெர்மனியில் 35 வருடங்களுக்கு மேல் பணியாற்றிய முல்லை மோகன் அவர்களது இழப்பு எங்களை ஆளாத்துயரில் ஆழ்த்தி இருக்கின்றது. அவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் பாமுக உறவுகள் சார்பாக எமது ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு எமது நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முட்டத்து மலர் நிகழ்ச்சி 244வதாக இன்று மலர்கின்றது. மனிதநேய செயற்பாட்டுடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற எழுத்தாளர், கவிஞர் என முல்லைத்தீவு நகரில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற யோ புரட்சி என எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற ஒருவருடைய ஆளுமைகளுடன் இன்றைய முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. முதலில் விருந்தினரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் யோ புரட்சி அவர்களே. முற்றத்து மலரில் முகம் காட்டுவது நிறைவு, வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வன்னியிலிருந்து புரட்சி. மழைக்கால இரா வணக்கம். நன்றிகள், மிக்க நன்றிகள். உங்களுடன் இன்றைய முட்டத்து மலரில் எங்களது கதைகளை, ஆளுமைகளை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், உங்களிடம் இருந்து பல தகவல்களை அறிந்து கொள்ளப் போகிறேன் என்ற ஒரு ஆவலும், வித்தியாசமான ஒரு உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்களில் ஒரு சற்று வளமையை விட சற்று சிந்தித்து செயற்பட்டு வித்தியாசமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய நிலைமை, இப்பொழுது முல்லைத்தீவில் என்ன நிலைமை, எவ்வாறு இருக்கின்றது? முல்லைத்தீவில் இன்று பகல் சூரியன் தெரியவில்லை, ஆனால் இன்று இரவு நிலா தெரிகின்றது. எனவே இதுதான் அந்த இடையிலே வந்த மாற்றம். பகலிலே கருமேகங்கள் முழுமையாக மூடியிருந்தன, மழைத்துளிகள் பூமியை முத்தமிட்டு கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகின்ற பொழுது மழை தூறல் இருந்தது. எங்கே அந்த துளிகளின் ரத்தம் கூரையிலே விழுந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு தடை ஏற்பட்டு விடுமோ என்று நினைக்கின்ற பொழுது அது திடீரென மாறியது. இப்படியான மாற்றம் கிட்டத்தட்ட இந்த இரா பொழுதிலே ஒரு 10-15 தடவைகள் இடம்பெற்று விட்டது. ஒரு வித்தியாசமான மாற்றமாக இருக்கின்றது. திடீரென்று மழை, திடீரென்று ஓய்வு, திடீரென்று நிலவு தெரிகின்றது, திடீரென கருமேகம் சூழ்ந்து கொள்ளுகின்றது. ஒரு புதுமையான ஒரு நிலைமையாக இருக்கின்றது. அதேவேளை கரையோர பகுதிகளுக்கு நான் சென்று வந்தேன். முல்லைத்தீவு கடற்கரையோரங்களுக்கெல்லாம் முழுமையாக எல்லா படகுகளும் கரையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமான படகுகள், நூற்றுக்கணக்கான படகுகள் கடற்கரையிலிருந்து வேறு இடத்துக்கு, அதாவது 1 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடத்திலே, குறிப்பாக மாத்தளன் போன்ற பகுதிகள், முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளில் எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதாவது அதனை வாகனத்தில் ஏற்றி, உளவு இயந்திரம் போன்ற வாகனங்களில் ஏற்றி கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஏனைய கடலோரத்தில் இருக்கக்கூடிய படகுகளும் கடற்கரையை அண்டியிராமல் ஒரு 100 மீட்டர் தள்ளி இருப்பதை நான் கண்டேன். ஒரு விதமான ஒரு அபாய உணர்வுக்குள்ளே மக்கள் இருக்கின்றார்கள். அவ்விதமான உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படாவிட்டாலும் மக்கள் மத்தியிலே சுனாமி ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு விதமான
ஒரு சுய எண்ணப்பாடு அல்லது செவி வழியாக வந்த அச்சுறுத்தல் இவைகள் நிலவுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தாளமுக்கத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றதா? ஆம் ஆம். அதாவது பொதுவாக இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. தாளமுக்கத்தின் தாக்கம் 11ஆம் திகதியில் இருந்து இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அது உண்மையாகவே சரியாகவே இருக்கின்றது. நேற்றைய பொழுதிலிருந்து அந்த மாற்றங்கள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. அதிலிருந்து ஒரு வாரம் எங்களுக்கு சிறிய ஓய்வு கிடைத்திருந்தது மழையிலிருந்து. அதற்கு முன்பு சூறாவளி எல்லாம் எங்களை தாக்கியது. அது ஒரு ஆபத்தான வெள்ளங்கள் ஏற்பட்டிருந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது மீளவும் அந்த நிலைமை தொடங்கி இருக்கின்றது. மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். பாதிக்கப்பட்டவர்களே மீளவும் இயற்கையின் ஒரு கொடுமைக்குள் ஆட்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தாலும், ஆனால் சொல்லுகிறார்கள் அந்த இப்பொழுது தேங்காயின் விலைகள், அரிசியின் விலைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போகின்றன. அந்த தென்னைகளில் ஏற்பட்டிருக்கும் தாக்கங்களுக்கு இந்த மழை ஒரு நல்ல பதிலாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது? இன்று காலை பொழுதிலே எங்களுடைய காணியிலிருந்து தேங்காய்களை பறித்து எண்ணெய் தயாரிக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தோம். எங்கள் ஊரிலேயே தேங்காய்களை கொள்வனவு செய்து எண்ணெய் தயாரிக்கின்ற ஆலை இருக்கின்றது. எங்கள் காணியிலிருந்து 3வது காணியிலே அது இருக்கின்றது. வளமையை விட தேங்காய்களிலே குறைபாடுகள் இருந்தன. சிலவற்றில் தண்ணீரின் அந்த சத்தம் தென்படவில்லை. அதனால் குறிப்பிட்ட அளவு தேங்காய்களை அவர்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். தவிரவும் அதிக ஏற்றுமதி, குறிப்பாக தேங்காய் உற்பத்தி இல்லாத நாடுகளில், தென்னை வளமற்ற நாடுகளில் அவர்கள் தேங்காய் பவுடரை அதிகமாக பாவிக்கின்றார்கள். அவ்விதமானவற்றிற்கான ஏற்றுமதியும் இந்த நிலைமைக்கு ஒரு காரணம். நீங்கள் சொன்னது போல சில வகையான நோய் தாக்கங்களும் காரணமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மழை அதனை மாற்றும் என்பது குறித்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேங்காய் மட்டுமல்ல, வேறு சில பொருட்களின் விலையேற்றமும் சடுதியாக இங்கே அதிகரித்திருக்கின்றது. முக்கியமாக அரிசியினுடைய விலைகளும் அதிகரித்திருப்பதாக அறிந்து கொண்டேன். இவ்வாறாக உங்களுடைய தற்போதைய சூழல் இருக்கின்ற வேளையில யோ பிரெட்சி அவர்கள் என்ற பேரே ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த பேருக்கு காரணங்கள் ஏதாவது இருக்கின்றனவா? இந்த பெயர் காலம் எனக்கு சூட்டிய பெயர், எனக்கு பிடித்த பெயர், எல்லோருக்கும் பிடித்த பெயர், என்னை ஏற்றிய ஒரு பெயர், என்னை மாற்றிய ஒரு பெயர். இவ்வளவும் தான் சொல்ல முடியும். நான் நினைக்கிறேன் நீங்கள் இது உங்களிடம் ஒட்டி கொண்டது எவ்வளவு காலம் என்று அறியலாமா? இந்த பெயர் என்னுடைய 15 வயது நிறைவு காலம் முதலாக இந்த பெயர் என்னிலே ஒட்டி இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான பேரை கேட்டாலே ஒரு அதிர்வதுதானே சொல்ற மாதிரி ஒரு பேர்லயே ஒரு வித்தியாசமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், நீங்கள் ஒரு எழுத்தாளர், கவிஞர், சமூக பணியாளர் என்று சொல்லி. எனக்கு இதுல முதல் தொட வேண்டியத விருப்பமாக இருக்கிறது உங்களுடைய சமூக பணி. நான் முதலே உடனே கேட்க வேண்டும் போல, உங்களை கண்ட உடனே கேட்க வேண்டும் என்று போல இருந்து என்னென்னு உங்களுக்கு அவ்வளவு இந்த நாய்களில் எவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம் ஏன் வந்தது? சிறு வயதிலே எங்களுடைய சீபா நாய் இப்பொழுதும் நினைவிலே வருகின்றது. அதுதான் என்னுடைய நினைவில் இருக்கின்ற முதலாவது நாய். நாங்கள் மேலாடை அணியாமல் காட்சட்டை அணிந்த பருவத்திலேயே அது மரணித்து போய்விட்டது. அதன் பின்பு நாய்களுடனான உறவு என்பது எனக்கு எல்லா இடங்களிலுமே தொடர்ச்சியாக இருந்தது. அந்த அனுபவங்கள் அதிகம். பூநகரி, கிளிநொச்சி, கனகராயன்குளம் என அநேக அனுபவங்களை சொல்லி போகலாம். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நாய்கள் என்னோடு பழகியது, அவைகளோடு நான் பழகிய அந்த நாட்கள் ஏதோ ஒரு ஏக்கமான சூழ்நிலையிலே, மனதிலே சஞ்சலங்கள் இருந்த நாட்களிலே, உறவுகளற்ற நிலையிலெல்லாம் இந்த நாய்களின் உறவு, அன்பு எங்களுக்கு மேலானதாக இருந்திருக்கின்றது. அதன் தலையை தடவுகின்ற பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பியல் உணர்வுகள், இப்படி அநேகமானவற்றை சொல்லலாம்.
அதில் இடம்பெயர்ந்த ஊரில் இடம்பெயரா நாய் போன்ற கவிதை நூல்களும் இவ்விதமான தன்மையிலிருந்து பிறந்தவை. அவைகளில் வஞ்சகம் காணப்படுவதில்லை, துரோகங்கள் காணப்படுவதில்லை. உண்மையான அன்பை வைக்கும், எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை வைக்கும். நாம் எதையும் கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, அவைகள் காட்டுகின்ற அன்பு மேலானதாக இருக்கும். நள்ளிரவு 12 மணிக்கு அவைகள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் வந்தாலும் நம் மீது பகலில் எவ்விதமான மகிழ்ச்சியை காட்டுமோ அதே மகிழ்ச்சியை துள்ளி பாய்ந்து எங்களை தழுவி காட்டும். ஆனால் மனிதர்கள் கூட சில வேளைகளிலே ஏதோ ஒன்று சினப்படுவார்கள் அவ்விதமான நேரங்களிலே. இப்படி நிறைய விடயங்களை சொல்லலாம். இப்படி எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால நாயை எனக்கு அதிகமாக பிடிக்கின்றது. அவ்வளவுதான். நிச்சயமாக நன்றாக கூறியிருந்தீங்கள். உறவுகள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன இவ இருந்தா போல நாய் வெற்றி கேள்வி கேட்கிறான்னு சொல்லி சொல்வார்கள். உறவுகளே, இவர் எழுதிய ஆக்கங்களில் அதிகமானவை நாய் பற்றி. எதிர்வீட்டு நாயும் என் ஏழை நாயும் என்று சொல்லி ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்கின்றார். ஆசா நாயும் அவளும் என்ற ஒரு சிறுகதை நூல் எழுதியிருக்கின்றார். கண்ணீருடன் கடுவன் நாய் என்ற கவிதை நூல். இவ்வாறு கவிதைகள் எல்லாம் இவருடன் நாயுடன் தொடர்பு படுத்திய கவிதைகள் நிறையவே எழுதியிருக்கிறார். இது எனக்கு ஒரு கேள்வியை ஏற்படுத்தியது. அதனால் தான் முதல் கேள்வியாக இந்த கேள்வி அவரிடம் வந்து கேட்க வேண்டி ஏற்பட்டது. இதே போல நீங்கள் அந்த நூல்கள், கவிதை நூல்கள் நிறைய வெளியிட்டிருந்தா இருக்கிறீங்க. கவிதை, சிறுகதை, நாவல் என்ற நூல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அதே வேளை சமூகம் சார்ந்து இன்னும் வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஏழைகளுக்கு உதவுவது, மற்றது நேரங்கள் கிடைக்கின்ற போது அவர்களுடன் உரையாடுவது, அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வது போன்ற பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு பணிகளின் மூலம்தான் இங்கும் பலருடன் இணைந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த பணி அவற்றை எவ்வாறு உங்களுக்கு இதுக்குள் ஏன் இந்த இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றின உங்களிடம்? இந்த எண்ணம் பக்குவப்பட்ட வயதிலே உருவானது அல்ல, பக்குவப்படாத வயதிலே உருவானது. சிறு வயதிலே இயலாதவர்களுக்கு கிணற்றிலே தண்ணீர் அள்ளி அவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து இந்த சமூக பணிகளினுடைய வரலாறு இருக்கின்றது. இப்ப எங்கள் ஊரிலே இயலாத அநேகருக்கு இத்தனை வாளி தண்ணீர் அள்ளி கொடுக்க வேண்டும் என அள்ளி கொடுத்தது, உணவு கொடுத்தது, இப்படி பிராணிகளில் அன்பு காட்டியது என்று பக்குவப்படாத சிறு வயதிலிருந்தே இந்த சமூக பணி தொடர்பான ஆர்வம் எனக்குள்ள இருக்கின்றது. அதன் பின்பு 16 வயதுக்கு பின்னைய நாட்களில் முழுமையாக சமூகத்தோடு இணைந்து சமூகத்திற்காகவே வேலை செய்கின்ற விடயங்களிலே ஈடுபட்ட நாட்களில் அந்த நினைவுகளும் எனக்குள்ளே இருக்கின்றது. எனவே இந்த சமூகத்தை தள்ளி வைத்துவிட்டு இருக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. எப்படியாவது இந்த சமூகத்திலே நாங்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அது ஏதோ ஒரு வகையிலே எங்களை இழுத்தே வைத்திருக்கின்றது. இதை விட்டு விலகவே முடியவில்லை. விலகி விடலாம் என நினைத்த பொழுதெல்லாம் அதற்கு கடினம் இருந்தது. ஏனென்றால் ஏதோ ஒரு வகையிலே இழுக்கப்படுகிறவர்களாக எங்கள் மேல் சுமத்தப்பட்ட ஒரு அன்பின் சுமையாக இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் இதற்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்றோம். இது எங்களுடைய ஒரு தொழில் அல்லது எங்களுடைய ஒரு வேலை திட்டம் என்பதற்கு அப்பாற்பட்டு இந்த பூமி பந்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நான் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றேன். இந்த படைப்பிலே, என்னுடைய இந்த மனித படைப்பிலே எனக்கு இந்த பங்கு உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஒன்றல்ல பல தடவைகள் நான் உணர்ந்திருக்கின்றேன். இன்றைய நாளில் கூட என்னுடைய உந்துருளி வீதியிலே இயக்கம் நின்று விட்டது. அப்பொழுது கிட்டத்தட்ட அரை மணி நேரங்கள் அதை இயக்குவதற்கு பாடுபட்டேன். எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற மிக உயர்ந்த மனிதன் அவர் கூட அந்த இடத்திலே நின்று அரை மணி நேரம் அந்த உந்துருளியை இயக்குவதற்கு பாடுபட்டார். ஆனால் அது இயங்கவே இல்லை. பொதுவாக உந்துருளி நின்று விட்டால் 5 நிமிடங்களுக்குள் அது மீள இயக்கத்துக்கு வந்துவிடும், ஸ்டார்ட் ஆகிவிடும். ஆனால் இன்று நடக்கவில்லை. அவர் என்னை விட்டு போய்விட்டார். நான் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வழியால் ஒரு முதிர் வயது தாயார் வந்தார், விதவை. அவரோடு பேசினேன். என்ன விடயம் என்றால் அந்த தாயார் உணவு உண்ணவில்லை. யாரிடமோ அரிசி வாங்குவதற்கு சென்றிருக்கின்றார். அந்த இடத்திலே பணம் கிடைக்கவில்லை. அந்த தாயாரோடு உடனடியாக எனக்கு உறவு ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த உந்துருளின் ஒரு பாகத்தை பிடித்து கொண்டுதான் அதனை சீர் செய்ய வேண்டும். அதனை பிடிப்பதற்கு தான் ஒருவர் ஏற்கனவே நின்றார். அவர் போய்விட்டார்.
அந்த அம்மாவை பிடிக்க சொன்னேன். அந்த புகைப்படம் கூட என்னிடம் இருக்கின்றது. உடனடியாகவே ஊந்துருளி இயங்கி விட்டது. நான் உடனடியாக அந்த தாயாரை ஏற்றிக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்று என்னால் முடிந்த அறப்பணியை ஆற்றி அவரோடு தொடர்ச்சியாக தொடர்பிலே இருப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அவரோடு தொடர்ச்சியாக வேலை செய்வோம். இதனை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அந்த உந்துருளி இயங்காததற்கு காரணம், நான் அந்த இடத்தை விட்டு போயிருந்தால் அந்த தாயாருக்கு அந்த அறப்பணி நடைபெற்றிருக்காது. எனவே நான் பயன்படுத்தப்படுகின்றேன். தேவையான சந்தர்ப்பங்களிலே நான் வலிந்து யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று நான் அமிதமாக நினைப்பதற்கு முற்பட்டதில்லை. நானாக பயன்படுத்தப்படுகின்றேன். அநேகருக்கு அது போல இன்று மாலை தேவையில்லாத ஒரு வீதிக்கு செல்ல வேண்டி இருந்தது. அந்த இடத்திலே விறகு பொறுக்கி கொண்டிருந்த 2 சிறுவர்களை சந்தித்தேன். விறகோடு அவர்களை ஏற்றிக்கொண்டு விட்டு விட்ட பொழுது 2மே விதவை குடும்பங்கள். தண்ணீர் நிரம்பி நிற்கின்றது. என்னுடைய முகநூலில் கூட நீங்கள் அந்த நேரலை பார்த்திருப்பீர்கள், சிலர் பார்த்திருக்கலாம். எனவே இந்த காலம், சூழல், இந்த படைப்பை ஆளுகின்ற அந்த சக்தி என்னை பயன்படுத்துகின்றது. எனவே இந்த அறப்பணியை நான் தொடர்ச்சியாக செய்வதற்கு தலைப்பட்டிருக்கிறேன். நான் மரணம் வரை இதனை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நன்றி நன்றி. எல்லோராலையும் அது முடிவதில்லை. பார்த்துவிட்டு போக வேண்டிய, நாங்கள் என்னுடைய வேலை, நான் என்ற வேலை, இது இல்லை என்று விட்டு செல்பவர்கள் தான் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்களால் இயன்றதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் அது போற்றுவதற்குரியது, பாராட்டுவதற்குரியது. அதனால் தான் நீங்கள் இன்று எங்களது முட்டத்து மலரை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றது எனது எண்ணமாக இருக்கின்றது. உண்மையில பலருடன் நீங்கள் பலர் சேர்ந்து செய்கிற காரியங்களை தனி மனிதனாக நின்று உங்களது ஊக்கத்தின் மூலமும் உந்துதலின் மூலம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடன் இப்பொழுது அருள்மொழித்தேவன் அண்ணா அவர்களும் இணைந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்குமா, அல்லது உங்களது நேரங்களில் ஏதாவது கதைத்து விட்டு செல்ல வேண்டுமா அருள் அண்ணா? என்ற வேலை பழுக்கள் தான் எங்கள் மத்தியில் நிறையவே இருக்கிறது. கேக்குதா? வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி 2 பேரும் சுகமா இருக்கிறீங்களா? முதல் சுகமா இருக்கிறீங்களா? யோட அப்ப பகலும் கதைச்சு நான் அவர் சுகமா இருப்பார். நல்ல கம்பீரமா இருக்கிறார். தோல்ல சால்வையும் போட்டுக்கொண்டு வடிவா இருக்கிறார். புலவர் மாதிரி இருக்கிறார் பார்க்க. சரி, வாழ்த்துக்கள். சரி, உண்மையில ஒரு சந்தோஷமான பொழுது. கொஞ்ச நேரம் உங்களோட நிக்கலாம். என்னென்று சொன்னால, ஒரு இன்றைய நாள்ல ஒரு எதிர்பாராத ஒரு துயரம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஜெர்மனியில். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பதிந்து சென்றேன். முதல் என்னுடைய நிகழ்ச்சியில் அதை பதிந்து விட்டுத்தான் நான் தொடங்கினேன். முல்லைமோகன் அண்ணா அவரோடு மிக நீண்ட ஒரு தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இப்ப 2 மாசத்துக்கு முதல் கூட வீட்டை படத்திலிருந்து எழும்பி வந்த நாங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு திடீர் ஒரு செய்தியை கேட்டது மனசுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. மனுஷன் டிஆர்டி ரேடியோ தொடங்கின காலத்துல அவரோட இணைந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம். என்ற குரல் இணைந்தும் விளம்பரங்கள் செய்திருக்கிறோம் அந்த நாட்கள்ல. இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சுது. இந்த நேரத்துல அவருக்கும் அவர் குடும்பம் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய அனுதாபத்தை தெரிவிச்சு கொண்டு, இன்றைக்கும் கூட அந்த செவ்விக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொண்டு, யோவை பற்றி நிறையவே சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் இங்க இருந்து ஏதோ ஒரு பணியில சும்மா செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் அங்க இருக்கிற மக்களோட ஓடி திரிஞ்சு நிறகாலம் பார்க்காம செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், நிறகாலம் இல்லாம ஓடி திரிஞ்சு செய்து கொண்டிருக்கின்றார். நிறைய விஷயங்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவரோட ஒரு சில விஷயங்களோட நாங்களும் இணைந்து பணியாற்றி இருப்பது உண்மையில மகிழ்ச்சியா இருக்கிறது. எந்த விஷயத்த கேட்டாலும் உடனடியாக அந்த முகம் சுளிக்காம அண்ணா அது செய்யலாம் என்று சொல்லி ஒரு முடிக்கிற மனிதராக காணக்கூடிய இருக்கின்றது. அதுவும் அங்கத்திய சூழ்நிலைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை ஓட்டம் என்னாலேயே சில நேரத்துல யோசிச்சு பார்க்கணும். என்னண்டு இப்படி நடு ஓடி தெரியுது, காலமை வெள்ளன ஒழிக்கிட்டாலும் சில நேரம் நான் இங்கிருந்து வேலைக்கு போய்க்க விடியப்புறம் 5 மணிக்கு ஆளுக்கு டெலிஃபோன் அடிப்பேன், ஏதாவது அலுவலுக்கு. அந்த நேரத்துல எங்கேயாவது ஒரு அலுவலோட நிற்பாரு. அப்ப 5 மணி அன்னைக்கு அங்க இலங்கை நேரம் கிட்டத்தட்ட 9 மணியா இருக்கும் காலமை. அந்த நேரத்திலேயே சொல்லுவார், அண்ணன் நான் இப்ப இப்படி ஒரு இடத்துல நிக்கிறேன், இங்க நிக்கிறேன், அங்க நிக்கிறேன்னு.
சில நேரத்துல அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அடிச்சா கூட சொல்லுவார், அண்ணா அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன். இரவுல சில நேரத்துல அடிச்சா கூட சொல்லுவார் வந்து இரவுல, அதாவது இலங்கை நேரத்துக்கு 9-10 மணிக்காக கதைச்சா கூட சொல்லுவார், அண்ணா இன்றைக்கு இப்படியான ஒரு இடத்துல நிக்கிறோம், ஒரு வில்லங்கமா கிடக்குன்னு சொல்லி காய்ச்சி கொண்டு இருப்பார். யோசிக்கிறேன் நான் அங்கத்திய சூழ்நிலைகளோட போக்குவரத்துகள் எல்லாமே அவன் வாழ்வாதார சிக்கல் எல்லாம் இருக்குது. அவரும் ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிலையில இருக்கிற ஒரு மனிதராக கூட எனக்கு தெரியல. ஆனால் எதற்கும் முகம் சுளிக்காமல் செய்கிற மனிதராக நான் அண்மை காலங்களில் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் எந்த விதமான இந்த எதிர்பார்ப்பு. மறைமுகம் எதிர்பார்ப்பும் இல்லை, மறைமுக செயல்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க உதவி செய்யறோம் இங்க உதவி செய்யறோம்னுட்டு போற உதவியெல்லாம் தங்கட பொக்கெட்டுக்கே கொஞ்சத்தை வச்சு கொண்டு செய்யற ஆக்களா இருக்கணும். ஆனா இவரில் அதை கூடி பார்க்க முடியாமல் இருக்குது. நிறைய விஷயத்துல நான் நோட் பண்ணியிருக்கிறேன். இதை விட அடுத்த ஒரு பட்சம் என்று பார்த்தா எனக்கும் அவருக்கும் இன்னொரு நெருங்கிய ஒரு தொடர்பு வந்திருக்கிறது இருக்குதுன்னு. அது கனகாலம் அவரோட பழைய நாட்கள்ல இருந்து நான் பார்த்து வரேன். இந்த எங்கட என்ன 5 அறிவு நண்பர்கள் இருக்கணும் இல்ல, ஆமாம், அதுதான் முதலாவது கேள்வியாகவே இருந்தது என்னுடைய. அவையில வந்து எனக்கு ஒரு சரியான ஒரு ஈடுபாடு இருக்குது. இன்றைக்கு நேற்றில் நான் இலங்கையில் இருந்த காலத்திலிருந்து அவையோட எனக்கு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நட்புரிமை அவையோட இருக்குது. நானும் ஊர்ல இருக்க 2 நாய்க்குட்டிகள் வளர்த்தினான். அவை நானும் ஒரு நண்பர்களாத்தான் இருப்போம். இப்போ ஒரு நண்பர்களாத்தான் இருப்போம். என்ன காணாம அவையும் இருக்க மாட்டேன், அவைய காணா நானும் இருக்க மாட்டேன். சில நேரம் அதுல வீட்டுல பாடியேன்னு என்று சொன்னா ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வந்து ஜிம்மி. அப்ப என்ன அம்மா அக்காவை கூப்பிட வந்து தம்பி என்று. அப்ப என்ன தம்பிக்கும் ஜிம்மிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன கூப்பிட்டா அது முன்னுக்கு போய் நிக்க, தன்னை கூப்பிடின வந்துட்டு தம்பி என்று அங்கே நின்று காத்துன்னா அது போய் முன்னுக்கு நிற்கும். அப்படி இதால இருக்கு. அப்படி அவையோட எனக்கு நெருங்கின தொடர்பு இருக்கு. அப்ப இவருக்கும் அந்த ஒரு நெருங்கின தொடர்புன்றது வந்து அந்த அந்த தொடர்பும் என்னை இவரோட சேர்க்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இந்த ஆரம்ப காலங்களில் நான் இவருடைய முகநூல்களை பார்க்க, இவரோட பழகிறதுக்கு முன்பதாக இவருடைய முகநூலில பார்க்க நாய்க்குட்டிகளோட இருந்தெல்லாம் படம் போடுவார். நாய்க்குட்டிக்கு குட்டி போட்டிருக்குது அதை பற்றி எல்லாம் போடுவார். நிறைய பார்க்கணும். அப்ப அதுக்கு நான் வாழ்த்துக்களை போடுவேன். அதுக்கு பிறகுதான் நானா முகநூல் ஊடாக தொடர்பு கொண்டு பிறகு நம்பர் எடுத்து பிறகு நல்ல ஒரு நட்புரிமையோட நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்ப காலம் என்ன கூட இவருக்கு கவர வச்சது வந்து இவர் இந்த இயற்கையோட நேசிக்கிற விடயங்கள், பறவைகளா இருக்கட்டும், நிறைய விஷயம் இருக்குது இந்த இயற்கையோட நேசிக்கிற விடயம். அதுல எனக்கு நிறைய ஒரு ஈடுபாடு இருக்குது அந்த இயற்கை விஷயங்கள்ல, பார்த்திருப்பியல். அப்ப அதால அந்த இதுதான் முக்கியமா இவர்கிட்ட என்ன கொண்டு போனது. அப்ப அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயமா பழகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில நாங்கள் இன்னும் நேரடியாக இலங்கையில சந்திக்கல. நான் நிறைய விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இன்றைக்கும் அவருக்கு நான் வாழ்த்திக் கொள்றதுல சந்தோஷப்படுறேன். யோட சேவைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேணும். இப்போ சொன்னார் தண்ட உந்துருள்ளி மோட்டார் சைக்கிள் இங்கே நின்றுட்டுது, 1/2 மணித்தியா நின்றுட்டுது, நின்ற காரணத்தால தான் அதுல மெனக்கிட வண்டி வந்துட்டுன்னு சொல்லி அப்ப அப்படி பார்க்க வந்து இப்போ ஒரு லொக்கட்டான் சைக்கிள்லாம் ஓடி திரிகிறார். இன்றைக்கு அங்கெல்லாம் பொடியங்களே ஒரு வேலை வெட்டி இல்லாத பொடியங்களே லட்சக்கணக்கில் நல்ல ஒரு உந்துருளிகளை வாங்கி ஓடிக்கொண்டு இருக்கிற காலத்துல விருப்பம் ஒரு லொக்கட்டான்ல வந்து ஓடி திரிஞ்சு சமூக சேவையில செய்து கொண்டு வர்றது உண்மையில பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. வாழ்த்துக்கள் ஜோ. நன்றி நன்றி அல்லண்ணா. இந்த நேரத்துல நீங்கள் இணைஞ்சு இவரோட நான் அந்த பிணைப்பை பார்த்திருந்தேன். உங்களுடைய அறிமுகமும் கிடைத்து நாங்கள் உங்களை நேர்காணல் சென்ற போது யோவினுடைய இணைப்பு இருந்தது. அந்த இணைப்பின் மூலம்தான் நின்று யோ இதில் எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். பார்த்தது போது சந்தோஷம். இவருடைய செயற்பாடுகளை நானும் அவதானித்துக் கொண்டிருந்தேன். அந்த அவதானிப்புகள் தான் இன்று இவரை இந்த இடத்தில் எங்களுடன் அளவலாவ வைத்திருக்கின்றது என்று சொல்லலாம். மிக சிறப்புடன் இளமைக்கு அந்த வயது என்றது ஒரு எல்லை இல்லை. இவர்களுடைய செய்கிற சேவைகள் தான் மற்றவர்களை அவர்களுடன் இணைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அருளண்ணா, நீங்கள் நீண்ட காலங்களாக ஜோவோடு பயணிக்கிறீர்களா? நான் நினைக்கிறேன் இப்ப குறைஞ்சது ஒரு 6-7 வருஷம் இருக்கு நினைக்கிறேன். அதாவது இந்த கோவிட் காலத்துக்கு முன்னுக்கு இருந்து
எப்படியும் ஒரு 7-8 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இந்த முகநூல் ஊடாகத்தான் அதுக்கு அவருக்கான தொடர்பு எனக்கு தொடர்பு வந்தது. முதலாவது தொடர்பு இவருக்கும் எனக்கும் கூடுதலாக ஏற்பட்டது இவரிடம் இருந்து ஒரு தகவலினுடைய தளங்களுக்காக செய்திக்காக எடுத்திருந்தேன். அதாவது தாயகத்தில் நடைபெறுகின்ற இந்த திருமண முறிவுகள், இளம் வயதில் விவாகரத்துக்கள், கணவன் பிள்ளைகளை விட்டுட்டு போறது அப்படியான ஒரு பிரச்சனைக்காக இவரிடம் இருந்தாங்க. அதுவும் கூடுதலாக வன்னி பிரதேசங்கள்ல தான் இப்படியான நிலைமைகள் அந்த நேரத்தில் கூடுதலாக இருந்தது. பிள்ளைகளை விட்டுட்டு கணவன் போறது, இல்லாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வேற ஆக்களோட வேற இன்னொரு நபரோட போறது, அப்படியான ஒரு சூழ்நிலைகளுக்காக இவர்கிட்ட இருந்து அந்த தகவலை நான் திரட்டி இருந்தது. அதுதான் முதலாவது தர நினைக்கின்றேன். அதை பற்றி நிறைய விடயங்கள் அந்த நேரத்தில் ஆதாரத்தோடு அவர் தந்திருந்தார். அதன் பின்னராக அப்படியே தொடர்ந்து நாங்கள் பயணித்துக் கொண்டு வந்தோம். நிறைய எனக்கு சரியான ஆண்டு தெரியல, எப்படியும் குறைஞ்ச ஒரு 6-7 வருஷம் இருக்கும். 6-7 வருஷத்துக்கு கூட இருக்கும். அவரும் ஆமோதிக்கின்றார். அவ்வாறு இருக்கும். நன்றி நன்றி அல்லன்னா, இணைந்திருங்கள் அருணா, நாங்கள் கதைத்துக் கொண்டு செல்வோம். யோ அவர்களுடைய எழுத்து பதிப்பு, எழுத்துத்துறை, இப்பொழுது பதிப்பித்தல் துறை என்று சொல்லி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு நீண்ட ஒரு பயணங்கள், பல துறைகளில் சார்ந்த ஒரு பயணங்களாக அவரது இருக்கின்றது. அவற்றை பற்றியும் நாங்கள் அறிய போகின்றோம் என்று யோ அவர்கள் எழுதிய நூல்கள், கவிதை நூல் முதலே சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வெளியீடு செய்கிற விதங்கள், உங்கள் நூல்களை வெளியீடு செய்கிற விதங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. நீங்கள் முதல்ல ஒரு நூல் வெளியீடு செய்திருக்கிறீங்க, முல்லைத்தீவு கடலில் ஒரு நூலை வெளியீடு செய்திருக்கிறீர்கள். கடலில் நூல் வெளியீடு செய்வது என்பது இது நான் நினைக்கிறேன் இது முதல் முறையாக நான் கேள்விப்படுகிறேன். இப்பொழுது கல்யாண வீடுகள், கொண்டாட்டங்கள் செய்கிறார்கள், அது பல நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நூல் வெளியீட்டு விழாவை கொண்டு போய் கடலுக்குள் வைத்து செய்கிற வேண்டிய ஏன் அவ்வாறான எண்ணங்களே உங்களுக்குள் வருகின்றது? அதாவது நான் சமூகத்துடனான வாழ்க்கையிலே இணைந்த பின்பு என்னுடைய 2வது நூல் அது இடம்பெயர்ந்த ஊரில் இடம்பெயரானா என்கின்ற நூலினை மரச்சோலையிலே வெளியீடு செய்தோம். அதில் எங்களுடைய ஜிம்மினாய் பங்கேற்றது. அருள்மொழித்தவன் அவர்களும் தன்னுடைய ஜிம்மினாயை குறித்து சொல்லினார். அந்த நாயும் அந்த நிகழ்விலே பங்கேற்றது. அதனை தொடர்ந்து ஒரு புதுமையான வெளியீட்டை குறித்து சிந்தித்த பொழுது கடலிலே வெளியீடு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியது. ஏனென்றால் அந்த மக்களோடு பழகிய காரணத்தினால் எங்களுடைய வீட்டுக்கும் முல்லைத்தீவு அந்த கடற்பகுதிக்கும் 50 கிலோமீட்டர்கள் வரையான தூரம். எனவே சில ஒழுங்குகளை செய்வதற்கு சில கடினங்கள் இருந்த பொழுதும் நாங்கள் அந்த இடத்திலே சென்று அங்குள்ள மீனவர்களோடு பேசி, பல்வேறு நிர்வாகத்தினருடன் பேசி சில விடயங்களை செய்து கொண்டோம். குறிப்பாக படகுகள், வலைகள் சார்ந்த விடயங்களிலே இந்த காட்சிகளிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் பாருங்கள், வலைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அந்த அருகோடு பாருங்கள், பச்சை ஓலைகளினாலே குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பச்சை ஓலைகள் நாங்கள் 50 கிலோமீட்டர்கள் இங்கே இருந்துதான் எடுத்து சென்றோம். 4-5 பேர்கள் இதற்காக பணிகளிலே ஈடுபட்டார்கள். முதல் நாளே சென்று முதல் நாளே அந்த பணிகள் தொடங்கிவிட்டது. இரவிரவாக மகிழ்ச்சியான ஒரு தருணம். கடற்கரையிலே இயல்பான நடன காட்சி. எங்களுடைய பாடசாலை பிள்ளைகள் பங்கேற்றிருந்தார்கள். படகுகளை இறக்கினோம். வெளியீட்டாளர்கள் உள்ளிட்ட சில உரை நிகழ்த்துபவர்கள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தார்கள். இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிந்து அந்த நிகழ்வின் கொடியோடு, நூலின் கொடியோடு அவர்கள் உலா வருகின்ற காட்சி இப்பொழுது திரையிலே விருந்து கொண்டிருக்கின்றது. இது வெளியீட்டு காட்சி. படத்திலே சற்று கடினமாக இருந்த பொழுதும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது, ஒரு புதிய செய்தியை காண்பித்தது, மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படியெல்லாம் நாங்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அவசியம். அதற்காக எல்லாவற்றை மாற்றுவது என்றல்ல. இவைகள் ஒரு விதமான சிந்தனை மாற்றத்தையும் காலப்போக்கு ஏற்ற வகையிலே தனித்துவத்தை காண்பிப்பதாகவும் இருந்தது. எனவே இது எல்லோராலும் விரும்பப்பட்டது. இன்று கூட சாதாரணமான ஒரு மண்டபத்திலே நாங்கள் வெளியீடு செய்திருந்தால் நீங்கள் கூட இதனை பேசியிருக்க மாட்டீர்கள். வெறுமனே நூலை பற்றி மாத்திரம் பேசியிருப்போம். எனவே அது ஒரு நல்லதாகவும் ஒரு வரலாற்று பதிவாகவும் இருக்கும் என்பதனால் இவ்விதமான எண்ணப்பாட்டுக்குள்ளே வந்திருந்தோம். அது சாத்தியமானது.
ஆம். ஆனால் பலர் இதில் இணைந்திருப்பதற்கு கடினமாக இருந்திருக்கும் இல்ல? பயம் ஒன்றிருக்கும். சிலர் கடலுக்குள் போவதான்னு சொல்லி இணைவதற்கு பின்னின்றிருப்பார்கள் நினைக்கிறேன். அவ்வாறு சம்பவங்கள் நடைபெற்றனவா? பாருங்கள் எவ்வளவு பேர்கள் குவிந்திருக்கின்றார்கள் படகோடு என்று இந்த திரையிலே விரிந்திருக்கின்ற இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது போட்டி போட்டுக் கொண்டு இருந்தார்கள். யாரோ ஒரு சிலருக்கு அந்த பயம் இருந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கேற்பதற்கு போட்டி போட்ட நிலைமையை குறித்து நான் பார்த்தேன். ஏனென்றால் பொதுவாக இலங்கை தீவிலே அநேகர் வாழ்ந்திருந்தாலும் கூட கடலிலே பயணிக்காதவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கையில் தான் வாழுகின்றார்கள், ஆனால் கடலிலே பயணித்திருக்க மாட்டார்கள், கடற்கரைக்கு செல்வதில்லை. இப்படி நிறைய விடயங்களை சொல்லலாம். எனவே அவர்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருந்தது. நினைக்கிறேன் முல்லைத்தீவு படியினால உங்களுக்கு கடலுக்கும் உங்களுக்குமான தொடர்பு வந்து ஒரு இறுகிய பிணைப்பு நினைக்கின்றேன். அது உங்களோடு இணைந்த ஒரு பகுதி. வேறு இடங்களில் என்றால் செய்வது கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களது இயற்கை வளத்தையும் இதில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு இருந்திருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். நிச்சயமாக அவ்விதமாக நிறைய காரணங்களை சொல்லலாம். ஆம். இவ்வாறு ஒரு முல்லைத்தீவு கடலில் ஒரு நூல் வெளியீடு செய்த போது எதிர் வீட்டு நாயும் ஏழை நாயும் என்று சொல்லி ஒரு கவிதை நூலை செய்திருக்கிறீங்க. அதே போல ஆஷா நாயும் அவளும் என்ற சிறுகதையை காட்டில கொண்டு போய் வச்சு செய்திருக்கிறீங்க. அதுவும் இயற்கையோடு இணைஞ்ச பகுதி என்று நினைக்கின்றேன். அந்த அந்த காடு உங்களுடைய முல்லைத்தீவு காடாகத்தான் இருக்கும் என்று எனது எண்ணமாக இருக்கிறது. அது சரியா? நிச்சயமாக முல்லைத்தீவு காடுதான். ஆம். அதிலே அதிலும் பலர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள், சிறப்பித்திருக்கின்றார்கள். அது எத்தனையாம் ஆண்டு செய்திருந்தீங்கள் இந்த இதை? 2016 ஆண்டிலே நாங்கள் செய்திருந்தோம். உண்மையில அது செய்யும் போது உங்களுக்கு வேறு அதனால இடையூறுகள் ஏதாவது ஏற்படவில்லையா? அது உங்களுக்கு நீங்கள் அது புது முறையாகவும் இருந்தது. நாங்கள் அந்த படத்தை பார்த்து ஒரு அதிசயித்தேன். விளக்குகள் ஏற்ற விதங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை உங்களிடம் வந்திருக்கின்றது. ஏன் இப்படி இலக்கு ஏற்ற வேண்டும் என்ற சிந்தனை உங்களிடம் வந்தது? நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கடல் எப்படி எங்களோடு பின்னி பிணைந்ததோ காடும் எங்களோடு பின்னி பிணைந்தது, அல்லது காடு எங்களை பின்னி பிணைத்துக் கொண்டது என்று கூட சொல்லலாம். எனவே காட்டிலே ஒரு வெளியீட்டை செய்ய வேண்டும் என்கின்ற அவா எழுந்தது. அதற்கு இளங்கோபுரம் பகுதி காடு பொருத்தமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த காட்சி நாங்கள் முதல் நாளே சென்று எல்லாம் ஒழுங்குபடுத்தினோம். முல்லைத்தீவன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். இதுல இந்த பேச்சுக்கான அந்த ஸ்டாண்ட் என்று சொல்லுவோம், நாங்கள் அந்த ஸ்டாண்ட் என்று சொல்லுவோம் இங்க அந்த நிலை. அதாவது இதனை ஒரு பிரசங்க பீடம் அல்லது ஒரு பேச்சாளருடைய பீடம், அந்த பீடத்தை கூட பாருங்க நாங்கள் காட்டு தடிகளினாலே அமைத்துக் கொண்டோம், மரங்களிலே அமைப்புகளை செய்தோம். ஒரு குரங்கு கூட பங்கேற்றுக் கொண்டது அதிலே. அது ஒரு முக்கியமான விடயம். விளக்குகள் எல்லாம் ஓரிடத்தில் அல்லாமல் இவ்விதமாக பல்வேறு மரங்களிலே வித்தியாசமான அமைப்புகளிலே நாங்கள் செய்து கொண்டோம். கலந்து கொண்டோருக்கு ஒரு புதுமையாகவும் ஒரு புதிய ஒரு எண்ணத்தையும் கொடுத்த பாருங்கள். அந்த சேலை இருக்கின்ற சகோதரிக்கு பின்னே குரங்கு நிற்கின்றது. புதிய ஒரு சிந்தனையை கொடுத்தது, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. கலந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த மண்டப முறைமைகளுக்கு அப்பாற்பட்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது, மரங்களுக்குள்ளே அமர்ந்திருக்கின்ற பொழுது எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. செந்தூர் செல்வன் அவர்கள் நடன காட்சியினை தந்திருந்தார். பின்னே பாருங்கள் குரங்கு அப்படியே நிற்கின்றது. ஒரு நல்ல ஒரு அனுபவம். சற்று கடினமாக இருந்தாலும் ஒழுங்கமைப்புகளை செய்வது சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் நிறைவு பெறுகின்ற நேரத்திலே நாங்கள் நினைத்ததை விட நேர்த்தியாக அமைக்கக்கூடியது. திரளான மக்களும் கலந்து கொண்டார்கள். இப்படியெல்லாம் மக்கள் கலந்திருக்கின்றார்கள். எல்லோருமே அதனை ஒரு புதிய அனுபவமாக உணர்ந்து கொண்டார்கள். நிச்சயமாக வித்தியாசமான ஒரு அனுபவமாகவே எனக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் இது இன்னொரு நான் நினைக்கிறேன் வருங்காலத்தில் பார்ப்பவர்களுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கும் என்றதும் எனது கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் மண்டபம் என்றது ஒரு செலவு இருக்கின்றது, அங்கு அலங்காரங்கள் என்றது இன்னொரு செலவு. இது ஒரு இயற்கையோடு சேர்ந்து இணைந்து செய்யும் பொழுது பலர் அதனை இணைத்துக் கொள்வார்கள் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நாங்கள் இங்கு சில இதுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பூங்காக்கள்ல செய்கிறது, சில பாமுக இயக்குனர் கூட பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிகள் சிலவற்றை பூங்காக்களில் செய்திருக்கிறார்.
இயற்கையோடு இணைந்து மண்டபத்துக்கு காசு கொடுப்பது தேவையில்லை என்று சொல்லி அடிக்குறுக்க சொல்லுவார். அந்த வகையில இயற்கையோடு இணைந்து செல்வது என்பது அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு எங்களுக்கு மனநிலையை தரக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. இவ்வாறு உங்களுடைய இயற்கையோடு இணைந்த போது அடுத்து நாவல் ஒன்று வெளியீடு செய்திருக்கிறீர்கள், செல்லமுத்து. அது என் செல்லமுத்து என்ற பெயருக்கு காரணம் என்ன? அந்த நாவலினுடைய அதாவது இந்த நாவல் தான் செல்லமுத்து என்னுடைய கைவசம் இருக்கின்றது. செல்லமுத்து என்பது எங்களுடைய தாயாரின் பெயர். எனது தாயாரினுடைய பெயர் பல்வேறு இடங்களிலே என்னுடைய எழுத்து பயணத்திலே இருக்கிறது. முக்கியமாக என்னுடைய நூல்களிலே அவருடைய கையெழுத்திலே ஆசி செய்தி அல்லது வாழ்த்து செய்தி இருக்கும். அவ்விதமாக தாயாரை நான் இணைத்து வைத்துக் கொள்வதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த நாவலை நான் உருவாக்கினேன். இதற்கு செல்லமுத்து என்று வைத்ததற்கு காரணம், இந்த நாவலிலே இருக்கின்ற செல்லமுத்து ஒரு மீன் பிடித்து செல்லுகின்ற ஒரு தாயாரினுடைய காட்சி இருக்கின்றது. மிகுந்த நெருக்கடிகளை பட்டவர். அதுல தொடக்கம் கூட அந்த செல்லமுத்துவினுடைய வீடு அந்தளவாக 6 அடி கூட உயரம் இல்லாத 8 அடி அகலமான வீடாக இருக்கும். உண்மையிலே அப்படியான வீடு தான் நாங்கள் வாழ்ந்த வீடு. அதுதான் உண்மையான விடயம். இதுல வருகின்ற எல்லா விடயங்களுமே உண்மையானது. நான் அனுபவித்த வலிகள், வறுமைகள் எல்லாம் இதில் இருக்கின்றது. ஆனால் இந்த காட்சியை நான் திருவோணமலை மாவட்டத்திலே பணியாற்றிய காலத்திலே பாட்டாளிபுரம் என்று அங்கு ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலிருந்து தொடங்குவதாகத்தான் இந்த காட்சி நான் அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதிலே இருக்கக்கூடிய கணிசமான விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வறுமை, என்னுடைய தாயாரினுடைய வறுமை என எல்லாமே இருக்கின்றது. இதிலே நெல்லு பொறுக்க போகின்ற விடயங்கள் இருக்கின்றது. என்ற நான் சின்ன வயசுல கற்கின்ற பொழுது நெல்லு பொறுக்க போயிருக்கின்றேன், கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர்கள். அந்த அனுபவம் எல்லாம் இதில் இருக்கின்றது. அது ஒரு வேறு வடிவத்திலே இந்த கதைக்காக நான் நினைத்திருக்கின்றேன். ஒரு வேறு விதமாக இதனை ஒரு நாவலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த விடயத்தை உள்வாங்கி இந்த செல்லமுத்து என்கின்ற தலைப்பை இதற்கு வைத்துக் கொண்டு இதை குறித்து இதிலே அணிந்துரை எழுதியவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறு இவையெல்லாம் உங்களுடைய கவிதை நூல், நாவல் நூல், சிறுகதை நூல். இதை அடுத்தது இன்னொரு கவிதை நூல், இடம்பெயர்ந்த ஊரில் இடம்பெயரானா என்று சொல்லி ஒரு கவிதை நூலும் உங்களுடைய நூலாக இருக்கிறது. அதை நான் நினைக்கிறேன் இது ஒரு கவிதை தொகுப்பு நூல். எவ்வளவு கவிதைகள் அந்த நூலில் இருக்கின்றன? அந்த நூலிலே 50 வரையான கவிதைகளை நான் நினைத்திருக்கின்றேன். இடம்பெயர்ந்த ஊரில் இடம்பெயரானா. பேர்களே வித்தியாசமாத்தான் இருக்கிறது. உங்களுடைய நூலினுடைய பேர்களை பார்க்கும் பொழுது அது பற்றியே கதைக்கலாம் போல தோன்றுகின்றது. ஆனால் நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. இன்னொருவரும் இணைந்திருக்கிறார், தோமலர் கல்விராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார். கதைக்க வேண்டும் போல் தோன்றுகிறது போல. வணக்கம் தோமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம் சாந்தினி திரேரங்கன் அவர்களே. வணக்கம் ஜோ புரட்சி அவர்களே. உண்மையாக எல்லாவற்றையும் கேட்கும் போது அந்த ஒரு இடத்திலையும் அறியாதவற்றை இன்று அறிகிறது மாதிரியான உண்மையான நிகழ்வுகள் அழகாக இருக்கிறது. கடலுக்குள் புத்தகம் வெளியிட்டது, காட்டுக்குள் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட, அதாவது நாய்க்குட்டிகளினுடைய ஒற்றுமை உண்மையாகவே கேட்கும்போது மிக மிக மகிழ்வாகவும் இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு நபரை சந்தித்த ஒரு உணர்வு. உண்மையாகவே உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் நன்றாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, சாந்தினி நீங்கள் இவரை கொண்டு வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு உங்களுக்கு நன்றி கூறி, பாமுகத்துக்கு நன்றி கூறி நன்றியுடன் விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதைக்க வேண்டும் போல் உடனே இருந்தது சாந்தினி. அவ்வளவு தூரம் அவரது அந்த பேச்சு வலிமை, செயற்பாடுகள் எல்லாமே கவர்ந்து கொண்டிருந்தது. மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி தோமலர் கல்விராஜன் அவர்களே. ஓடி வந்து உங்களது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுடைய ஜோவினுடைய கதைகளும் அவருடைய செயற்பாடுகளும் அந்த ஆர்வத்தை தூண்டி இருக்கின்றேன் நினைக்கின்றேன். இந்த புத்தகங்கள் நீங்கள் வெளியிட்டது உங்களுடைய சொந்த ஆக்கங்கள் என்பதை தாண்டி நீங்கள் பிறருடைய
ஆக்கங்களை பதிப்புத்துறை செய்து வருகிறீர்கள். அது அந்த முயற்சியில் எவ்வளவு காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க? இந்த விடயத்திலும் நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றேன். செல்லமுத்து வெளியீட்டகம் என்கின்ற பெயரிலேதான் அந்த வெளியீட்டகத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்தோம். அதிலே முதலாவது வெளியீடு புல்வெளியில் வைத்து வெளியீடு செய்தோம். சோமடு ஹரிஸ் அவர்களினுடைய வெளியீடு. நீங்கள் பூங்காவை பற்றி சொல்லியிருந்தீர்கள். கவிஜி வினோ அவர்களினுடைய நூல், அடுத்தது பவித்ரா அவர்களுடைய நூல். இந்த 2 நூலும் வவுனியா பூங்காவில் வைத்து வெளியீடு செய்திருந்தோம். அதுவும் என்னுடைய நினைவிலே இருக்கின்றது. முதியோர் இல்லங்கள், அது போல மாற்றுத்திறனாளியுடைய இல்லங்களிலும் செல்லமுத்து வெளியீட்டகம் ஊடாக நாங்கள் வெளியீடுகளை செய்திருக்கின்றோம். தவிரவும் வேறு இடங்களிலும் நாங்கள் செய்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் நினைக்கிறேன் 23 நூல்களுக்கு மேல் நான் பார்த்தவற்றில் எனது கணக்குல எனக்குள் கண்ணுக்குள் தென்பட்ட நூல்கள் பதிப்பு செய்திருக்கிறீர்கள். பலருடைய பதிப்புகள், அதுவும் பல எழுத்தாளர்களுடைய பதிப்புகளை பதிப்பு செய்திருக்கிறீர்கள். இது இந்த பதிப்பகம் என்று சொல்லி உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம் ஆம், அவ்விதமாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில ஒரு பெரிய நீண்ட துறையும் இது ஒரு வரலாற்று பதிவும். நான் நினைக்கிறேன் ஒரு பதிப்புத்துறை என்பது எங்கள்ட தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு ஊன்றுகோலாக எங்களது இலக்கியங்கள், எங்களது ஆவணப்படுத்தல் என்பதே, ஒரு துறை சார்ந்த ஆவணப்படுத்தல் என்பது இந்த பதிப்புத்துறைக்கு ஒரு தனித்துவமானது. அந்த வகையில நீங்கள் இந்த பதிப்புத்துறையை தெரிவு செய்ததுக்கு காரணம் எதுவாக இருக்கும்? அதாவது சமூகம், இலக்கியம் என்று பயணிக்கின்ற பொழுது இவ்விதமான ஒரு கட்டமைப்பு கூடாக நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டது. ஏனென்றால் அநேகருக்கு சில வாய்ப்புகள் இல்லாத பொழுது, நாங்களும் கடினங்களை சந்தித்தது போல அநேகர் சில வாய்ப்புகள் இல்லாமல் கடினங்களை சந்தித்த பொழுது இவ்விதமான ஒன்றிற்கூடாக வாய்ப்புகளை ஏற்படுத்தவும், அதே வேளையிலே வாய்ப்புகள் இருந்து இதனை கொண்டு வருவதற்கு கடினப்படுபவர்களுக்கு உதவி செய்யவும் என்று இவ்விதமான பதிப்பு சார்ந்த விடயங்களிலே ஈடுபட தொடங்கினோம். அது எங்களுக்கு வெற்றியை தந்தது, அநேகமானவற்றை சாதித்தோம். ஏனென்றால் நீங்கள் இவ்வளவு நூல்ஸ் பதிப்பித்திருக்கும் பொழுது அது உங்களுடைய வெற்றியின் பயனர்களின் அடுத்த கட்டம் என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் தருபவர்கள், எழுத்தாளர்கள் வந்து நம்பி உங்களிடம் அதை தரும் பொழுது நீங்கள் அதை சிறப்பாக செய்யாவிட்டால் திருப்பி வராது அது உங்களுடைய கைகளுக்கு. நீங்கள் அதை சிறப்பாக அடுத்தடுத்த கட்டங்களுக்குள் நீங்கள் கொண்டு போவதனால்தான் இவ்வளவு நூல்களை பதிப்பித்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் உறவுகளாக இணைந்தவர்களையும் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் வேகமாக இருக்கிறார்கள் போல் தோன்றுகிறது. வணக்கம் ஜியா நடேசன் அவர்களே. வணக்கம். வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம் முற்றத்து மலர் மூலம் சாதனை துறையரங்கன், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையாக யோகி அவர்களே, புரட்சி யோகி அவர்களுடைய இலக்கிய செயற்பாடுகள், கவிஞராக எழுத்தாளராக சிறப்பாக 23 நூல்களை வெளியிட்டா உண்மையாக சாதனை படைத்தவர் தான் சொல்லணும். அத்துடன் இந்த கடலில் ஒரு புதுமையான விஷயம் என்ன, கடலில புத்தக வெளியீடு செய்கிறேன்னு சொன்னால் உண்மையாக அது என்ன அந்த உண்மையாக அந்த கடலில் நாங்கள் முன்னத்தீவம் மறக்கவே இல்லாத அதுக்காண்டித்தான் இந்த ஞாபகத்துக்காண்டி அதை செய்தாரோ தெரியாது, எல்லாருக்கும் அது ஒரு கவரை பண்ணக்கூடியதா இருக்கும். மற்றது இந்த நாய்களோட அன்பு இருக்கிறது. உண்மையாக இவரிடத்தில் அன்பு வேண்டும் என்று சொன்ன பாரதியார் என்ற இதுக்கு நாய்களோட வாயிலாபி என்றாலும் நன்றி உள்ளதுகள் நாய்கள் என்ன, அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் கனகாப்பரம் படிக்கலாம் என்ன. அப்படி இவ்வளவு வீட்டை காக்குறதே நாய் தானே. அப்ப நாங்க அதுகளுக்கு ஒரு தனி உரிமை கொடுக்கத்தான் வேணும். உண்மையாக சிறப்பான வாழ்த்துக்கள். சிறப்பாக நீங்கள் கவரக்கூடியதாக எல்லாம் செய்திருக்கிறீர்கள். சும்மா எல்லாரும் பேருக்கும் புகழுக்கும் புத்தகங்களை வெளியீடு செய்வார்கள். ஆனால் அது உங்களுக்கு அது ஒரு இலக்கியமாக, அது ஒரு பதிவாக, அது எல்லாம் நல்ல தலைப்போட வெளியிட்டுக்கிறீங்க. 2 முறை சொல்லி இருந்தா சாந்தினி துறையரங்கன் அவர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி இந்த மேலும் சிறக்க நிறைய ஆசையுடன் வாழ்த்துகிறேன் உங்களை. நன்றி. நன்றி நன்றி ஜெயா நடேசன் அவர்களே, மிக்க நன்றிகள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ், வணக்கம், வாருங்கள். வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் சாந்தினி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஒன்று சிறப்பாக இருந்தது கேட்டுக்கொண்டிருந்தேன். ஜோ அவர்களுடைய புரட்சியாகவே எல்லாத்தையும்
சொல்லிக்கொண்டே இருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாம் அறியக்கூடியதாக இருந்தது. அருள்மொழி தேவன் அவர்களும் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இவருடைய பணிகள் எல்லாருக்கும் வாழ்த்து கூறி இதை கொண்டு வந்த சாந்தினியர்களுக்கும் நன்றியை கூறி சாந்தினியர்களுக்கும் நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நடுநிசி நேரத்திலேயும் இவ்வளவு நேரம் இருந்து நல்ல உஷாரா இருந்து விளையாடுகின்றார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ராஜினி அல்பன்ஸ் அவர்களே. உங்களுக்கு ராஜினி அல்பன்ஸ் அவர்களே, இன்று நீங்கள் உங்களுடைய குறையொன்றை தீர்த்து வைக்கலாம் நினைக்கிறேன். அருள்மொழி தேவன் அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கவலைப்பட்டவர் ராஜினி அல்பன்ஸ் அவர்கள். அன்று நான் இல்ல வீட்டுல நிக்காதான் கேள்விப்பட்ட கவலை பண்ணான். அருள்மொழி தேவன் அவர்கள் முல்லைத்தீவா? இல்லை இல்லை இல்லை, அவருடைய இடம் சுழிபுரம். ஆனால் அவர் வாழ்ந்த இடம் கனகாலங்கள் இவர் நல்லா தெரியுது, நல்லா சொல்லி இருந்தார். அவருடன் கூடிய ஈடுபாடுடையவர். 2 பேரும் சேர்ந்து ஒரு கலைஞர் தானே, உண்மையாக எழுத்தா கலைஞர். டிஆர்டியில ஒரு ப்ரோக்ராம் இன்றுதான் குரல் நல்ல சத்தத்தோட கேட்டிருக்கிறார். இல்லையான்னு சொன்னா சத்தம் எனக்கு என்ன கேட்கிற குறைவு முன்பு. இன்றைக்கு நல்ல கிளியரா நல்ல துல்லியமா கேட்டு அமைதியா ரேடியோல பிரச்சனை. வளமையா கதைக்கிற மாதிரி தான் நாங்க கதைக்கிறோம். எந்த மாற்றம் இல்ல. உண்மையா சத்தம் குறைவா தான் மாறுது. அத நீங்க தரிசனம் தான் கேட்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அருள் என்ன அன்றைக்கு ராஜினி அல்போன்ஸ் என்னுடைய நிகழ்ச்சியில உங்களுக்கு வாழ்த்து சொல்லல கவலைப்பட்டவா. அப்ப அதைத்தான் இந்த நேரத்தில் ஜோவனுடைய நிகழ்ச்சியினூடாக அருள் அண்ணாக்கு ஒரு வாழ்த்து. அருள் சொல்லிக்கலாம். நான் தேர் முகம் தெரிஞ்ச முகமா கிடக்க அருள் நீங்க சாதினி சொல்லி போட்டு நிப்பாட்டிட்டீங்க. பிரதான் பார்த்தா முகம் தெரிஞ்ச முகமா கிடக்கு நினைச்சிட்டு தான் இப்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு அருள்மொழி நன்றி நன்றி நன்றி. அடுத்து நவுலா சிவநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் நவுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் 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 யோபுரட்சி. வணக்கம் சாந்தினி தேரங்கன். மிக சிறப்பான ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் தாயக சூழல்ல. உண்மையிலேயே மனிதநேய பணியில் முக்கிய ஒரு இடத்தை பெறக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவர். ஏனென்றால் நாங்களும் சில பணிகளை கேட்டவுடன் செய்து தந்தவர் என்றபடியால் நீண்ட காலம் அவர் முகநூல் உறவாகவும் தெரிஞ்ச ஒரு நண்பராகவும் இருக்கின்றார். சிறந்த பணி அவருடைய பணி. எனக்கு சிரிப்பாக இருந்தது. 5 அறிவு ஜீவன்களை எவரும் பார்ப்பதில்லை, ஆனால் இவர் அதை எவ்வளவு பார்த்து ரசித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய இயல்பை நூலாக வெளியிட்டிருக்கிறார் என்று பார்க்க நான் நினைக்கிறேன் அவ்வளவுக்கு ஒரு தரமே இப்படி எழுதி இருக்கா என்னமண்டு. முதல் எழுதினால் இவராகத்தான் இருக்கு. நாயை பற்றி கவிதைகளும் நாயை பற்றி அந்த விடயத்தையும் சிறுகதைகளையும் எழுதியது. அதை விட கப்பலில வித்தியாசமான ஒரு நூல் வெளியீடு பார்ப்பதற்கும் சிந்திக்கவும் வைத்தது. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்றுதான். ஒரு சிறந்த எழுத்தாளர், கவிஞர், மனிதநேய பணியாளர், நல்ல உதவிகள் செய்யக்கூடிய ஒருவர். அப்படியான ஒருவரை பாமுகத்தின் ஊடாக நீங்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது நமக்கெல்லாம் மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் யோபுரட்சி, வாழ்த்துக்கள் சாந்தினி திரையரங்கன். உங்களுக்கு நன்றி நன்றி, மிக்க நன்றி நவுலா சிவநாதன் அவர்களே. நன்றிகள். யோபுரட்சி அவர்களுடைய நினைக்கிறேன் பாமுகத்தில் நீங்கள் முதல் இணைந்திருக்கிறீர்கள். யோபுரட்சி என்ன ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தீங்களா? இணைந்த நினைவில் இருக்கின்றேன். இவ்வாறு உங்களுடைய இந்த நான் முதலே கூறின மாதிரி உங்களுடைய எழுத்துத்துறையில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையோட செயற்பட்டு ஒரு 1000 பேரை இணைச்சு ஒரு கவிதை நூல் ஒன்று, 1000 கவிதைகளை இணைத்து ஒரு நூலாக செய்திருக்கிறீர்களா? அது பற்றி சொல்லுங்கள். அது எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் உருவாகியது? எவ்வாறு அவர்களை எல்லோரையும் இணைத்தீர்கள்? அந்த 1000ல் ஒருவன் முருகவல் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து என்று கலந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பொலிவான முகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பங்கேற்றிருக்கின்றார். இந்த இளங்கபுரம் காட்டினிலே ஒட்டு சுட்டான் மகா வித்தியாலய அதிபர் திரு சின்னப்பா நாகேந்திர ராசா அவருக்கு
கம்பீரகுருடன் என்கின்ற பெயரை கொடுத்து அந்த இடத்திலே அவரை தலைமையிலே நாங்கள் இருத்தினோம். அந்த நிகழ்ச்சி நிறைவான பின்பு நாங்கள் பேசிய பொழுது, நாங்கள் காட்டுக்குள் இப்படி ஒன்றை செய்திருக்கின்றோம், இது ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பேசப்பட போகின்றது, ஆனால் வருங்காலத்திலே இதை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று பேசிய பொழுது, உலகளாவிய ஒரு இலக்கிய படைப்பினை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த கானகத்தில் வைத்து என்னுடைய அகத்திலே பூத்தது. அந்த பூத்தலினுடைய பிறவாகம்தான் பின்னாளிலே 1000 கவிஞர்கள் கவிதைகள் என்கின்ற அடிப்படையிலே தோற்றம் பெற்றது. முதலிலே நாங்கள் இலங்கையை மையப்படுத்தி சிந்தித்தோம், இதற்குள்ளே 1000 பேர்களை திரட்டினால் என்னது. பின்பு உலகளாவிய அடிப்படையிலே சிந்தித்தோம். தமிழ்நாட்டிலே அப்பொழுது 32 மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் எல்லாவற்றிலுமே செயலி இயக்குநர்களை நாங்கள் நியமித்தோம். அதுபோல புதுடில்லி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என எல்லா இடங்களிலும் இணைத்தோம். அதுபோல தமிழர்கள் வாழுகின்ற தேசங்களில் இருந்து இணைத்தோம். இன்னும் இணைக்கப்பட வேண்டியவர்கள் அநேகர் இதில் இணையவில்லை. செய்திகள் பரவாமை, காலச்சூழல், இப்படி நிறைய விடயங்களை குறிப்பிடலாம். எல்லா மட்டங்களிலும் அது குறித்து நாங்கள் இயன்றவரை தகவல்களை கொண்டு சேர்த்து 1098 படைப்பாளிகளை இணைத்த ஓராண்டு முயற்சியினால் விளைந்த பயிரது. 32 நாடுகளில் இருந்து நாங்கள் இணைப்பை செய்திருந்தோம். ஹாங்காங் உட்பட சீனா இப்படியான தேசங்கள், ஆப்பிரிக்க தேசங்கள், பர்மா இப்படியான தேசங்களில் இருந்தும் இணைத்தோம். அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தது. அந்த வெளியீட்டு விழாவையும் சிறப்பாக செய்திருந்தோம். அந்த காட்சிகள் என்னிடம் இருக்கின்றன, அந்த காட்சிகளும் சில இருக்கின்றன. ஆனால் அந்த நூல் 1898 பக்கங்களாக இருக்கின்றது. அது என்னென்று அந்த நூல் அவ்வளவு நீங்கள் அந்த நூல் வெளியீடு செய்தது, அந்த நூலை அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த பெரிய புத்தகமாக இருந்திருக்குமே என்றது என்னுடைய கருத்தை. அதை நினைச்சு பார்க்கிறேன், அந்த அந்த அவ்வளவு தோற்றத்தோடு அந்த புத்தகம் எப்படி இருந்திருக்கும் என்றது. அதாவது சில நூல்கள் ஆவணமாக்கப்பட வேண்டிய நூல்கள் நாங்கள் இலகுவாக படிக்கின்ற முறைமையிலே அமைக்க முடியாது. சில நூல்களை நாங்கள் பேருந்திலே இலகுவாக கொண்டு சென்று படிக்கக்கூடிய வகையிலே அமைக்கின்றோம். ஆனால் இது ஒரு ஆவணம், பேராவணம், வருங்காலத்திலே வைக்கப்பட வேண்டியது, பேசப்பட வேண்டிய நூலாக இருந்தது. அதனை மகிழ்ச்சியோடு பெற்று கொண்டார்கள். அது பெரிதாக இருந்தபடியினால்தான் அந்த பெயருக்கேற்ற கனதியை அந்த நூல் பெற்றது. என்றால் இப்படி ஒரு பெயரை வைத்துவிட்டு நாங்கள் நூலினை சிறியதாக அச்சிட்டு இருந்தால் அதற்குரிய அந்த வலிமை இருந்திருக்காது. 5 கிலோ அண்ணளவாக 5 கிலோ அளவிலே அது இருக்கின்றது முறை. எனவே அந்த அளவு அந்த நூலுக்கான ஒரு வலிமையாக அமைந்தது என்று நான் நம்புகின்றேன். ஆனால் இந்த அளவில நூல்கள் முதல் ஆரம்ப காலத்து நூல்கள் பெரிய அளவில் இருக்கின்றாலும், ஆனால் 5 கிலோன்றது ஒரு நினைக்கிறேன் வேறு நூல்கள் அப்படி இருக்கின்றனவா என்று கேட்க தோன்றது. நீங்கள் அறிந்த வகையில் வேறு அவ்வாறு நூல்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக இப்படியான நூல்கள் தமிழிலும் இருக்கின்றன. சில நூல்கள் நான் பார்த்திருக்கின்றேன். இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நூல்கள், பெரிய பேராய்வு நூல்கள், அது சில வேறு கல்வி சார்ந்த நூல்கள் இப்பொழுதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் அகராதி எல்லாம் அதனுடைய பக்கங்கள் பெருகிக் கொண்டே செல்லுகின்றன. களஞ்சியங்கள் இப்படியான நூல்கள் இருக்கின்றன. ஆனால் நான் நிறைய பார்க்கவில்லை, அப்படி இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கின்ற இதை விட பெரிய நூல் இருக்கும். இந்த காட்சியில இருக்கின்ற இந்த விளக்கு கூட தனித்துவமாக நாங்கள் செய்தது. இதற்காகவே தனித்துவமாக எங்களுடைய இயற்கை பொருட்களினால் செய்த விளக்கு. இது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் கலந்து கொண்டார். 10 பேராசிரியர்கள் இந்த வெளியீட்டு விழாவிற்கு தலைமை வகித்தார்கள். மண்டபம் நிறைந்த ஒரு நிகழ்வாக செய்து முடித்தோம். வெளிநாடுகளில் இருந்தும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நிகழ்விலே பங்கேற்றார்கள், உரை நிகழ்த்தினார்கள். சுவிஸ் நாட்டிலிருந்து பொதிகை ஜியா பங்கு பெற்றினார். அவர் மாதிரி ஒருவர் இருக்கின்றார். அவர் மாதிரி அல்ல, நிச்சயமாக அவரே தான். அவரும் வந்து உரை நிகழ்த்தி இருந்தார். நன்றி. நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது படத்தில். எவ்வளவு பேர் நினைக்கிறேன் இது சபையோராக அடக்க பெரியொரு மண்டபத்தில் செய்திருக்கிறீர்கள் நீங்கள். இது யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே செய்திருக்கிறோம்.
ஓ! ஆம். உண்மையில எல்லோரும் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். என்னுடைய நூல் கவிதையும் இதில் இடம்பெற்றிருக்கிறதே, என்னுடைய கவிதையும் இதில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு வித்தியாசமான ஒரு இதற்கு மூல காரணமாக தொழிற்பட்டவர் நீங்கள் தானா, அல்லது உங்களுடன் ஒருவர் முதல் ஓட வேணுமே? நான் முதல் ஓடினதான் அடுத்தவர் எங்களோட சேர்ந்து வருவார். அந்த முதல் ஓடியவர் யாரா இருப்பார்? மூல காரணமாக செயற்பட்டவர் என்று சொல்வதை விட மூளை காரணமாக செயற்பட்டவர் நான். ஆனால் மூல காரணமாக அநேகர் செயற்பட்டார்கள். இதற்காக நிதி நல்கியிருந்தார்கள். அவர்கள் ஒருவரையுமே மறக்க முடியாது. இதற்காக உதாரணமாக கவிஞர் மனோபாரதி, அவர் மரணித்து விட்டார். இந்த நூல் இந்த நூல் வெளிவருவதற்கு முன்பே மரணித்து விட்டார். ஏனென்றால் நாங்கள் இந்த நூலிலே எழுதிய அநேகருக்கு அந்த நாளிலே அஞ்சலி செய்தோம் அவர்களுடைய படங்களை வைத்து. அல்வாயைச் சேர்ந்த நபர் தவிரவும் வேறு காமராசன் போன்றவர்கள், அப்படியானவர்கள் எழுதியவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். மனோபாரதி, பா விஜய், நாவண்ணா முத்துக்குமார், அறிவுமதி இவ்விதமானவர்களை அணுகி தமிழ்நாட்டிலே கவிதைகளை பெற்றார். அவர் நெய்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்படி அநேகருடைய செயற்பாடு. நான் எல்லாருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் பெயரை தவறினால் கடினமாக இருக்கும். எனவே மரணித்தவர்களினுடைய பெயரைத்தான் நான் சொன்னேன். இப்படி அநேகருடைய ஆலோசனை, அநேகருடைய பாடுபடுதல், அநேகருடைய வியர்வை, அநேகருடைய உழைப்பு இதிலே இருக்கின்றது. அதை நான் மறக்கவில்லை. எங்களுடைய உறவுகளினுடைய உழைப்பும் இதில் இருக்கின்றது. எனவே இது எல்லோரும் சேர்ந்து பிடித்து நட்ட மரம். நான் மாத்திரம் பிடித்திருந்தால் நிச்சயமாக அது நடுகை செய்யப்பட்டிருக்காது. 1000 கவிஞர்கள் கவிதைகள் பெருநூல் என்பது ஒரு கூட்டு முயற்சியின் விளைச்சல். இதனை நான் ஒரு முழு நிலா என்று போற்ற மாட்டேன். அதற்காக இது தேய்விரையும் அல்ல என்பதை நான் சொல்லுகின்றேன். நன்றி, நன்றியோ. உண்மையில அழகாக நீங்க இந்த நூல் கவிதை 1000 கவிஞர்கள் கவிதை என்ற நூலை பற்றி சொல்லியிருந்தீங்க. இதற்கு முருகவேல் ஐயா அவர்களை நான் இதுல இணைச்சு கொண்டு செல்லாம் நினைக்கிறேன். வணக்கம் முருகவேல் ஐயா, வாருங்க. வணக்கம். உங்களது நீங்கள் யோ புரட்சியுடன் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். முதலிலே வந்தவுடன் உங்களை அழைக்கவில்லை, அதற்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, நீங்களும் இந்த நூலுடன் தொடர்புடையவராக இருக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. அப்போது எனக்கு அந்த நூல் ஆகிக் கொண்டிருக்கும் போது எனக்கும் வணக்கம் எல்லோருக்கும் பாமுகம் இணைய வழியிலே இணைந்திருக்கின்ற, அதாவது நடு இரவு வேளையில் இணைந்திருக்கின்ற புரட்சி அவர்களுக்கும், இங்கே ஐரோப்பிய நாடுகளில் இணைய வழி பாமுகத்தில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும், தமிழ் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நான் சுவிட்சர்லாந்திலிருந்து முருகவேல் பேசுகிறேன். நான் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். என் பாமுகத்தில் நான் முதல் இணைகின்றேனோ என்று எண்ணுகின்றேன். வரவேற்கிறோம் உங்களை பாமுகத்துக்குள். உறவுகளுக்கும் உங்களது அறிமுகத்தையும் தாருங்கள். நன்றி. ஆமா, நான் சுவிட்சர்லாந்தில இருந்து தலைநகர் பேர்னில் இருந்து பேசுகின்றேன். இங்கே 30 ஆண்டுகளாக ஒரு தமிழ் பாடசாலை பள்ளியை இயக்குகின்றேன். பேர்ன் வள்ளுவன் பள்ளி என்பது அதன் பெயர். புரட்சிக்கு அதை பற்றி நிறைய தெரியும். அந்த வகையில் நான் புரட்சியின் நிகழ்வாக இருக்கின்றபடினால் அவரை பற்றியும் அவருடைய நூல்களை பற்றியும் அவருடைய பணியை பற்றியும் பேசலாம் என்பது பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் அவருடைய நூல் ஆகும் போது எனக்கு ஒரு சுவிட்சர்லாந்து நண்பர் பகீரதன் என்பவர் இப்படி ஒரு கவிதைக்கு நீங்கள் கவிதை எழுதி தர வேண்டும் என்று சொன்ன போது, அப்போ நான் ஏற்கனவே என்னுடைய மனம் நொந்து 2009ஆம் ஆண்டு பன்னியின் அவலங்கள் என்ற தலைப்பில் எழுதின கவியை நான் அதற்கு கொடுத்திருந்தேன். அதை அவர் அந்த 1000 கவிதைகள் நூலிலே பூநகரியான் என்ற பெயரிலே பூவண்ணா அகர வரிசையில தான் அதை தொகுத்திருந்தார். நான் அந்த தலைப்பை கொடுத்தபடினாலே அது பூவண்ணா பகுதிக்குள்ளே அது வந்ததாக நான் நூல். அவருடைய சிறப்பு என்னென்று சொன்னால், அந்த நூலையும் அவரையும் வைத்து முதலில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புவது என்று சொன்னால், வைரமுத்து அவர்கள் கையில் எடுத்து மடியில் வைத்து தாளாட்டினது என்று சொன்னால் அது புரட்சியை
புரட்சியாகத்தான் இருக்கு. புரட்சிக்கு தான் அந்த கொடை கிடைத்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் மறந்தார் ஒன்று தெரியவில்லை. எனக்கு இந்த 1000 கவிதை நூல் என்றவுடன் இன்று உலகத்தில் வைரமுத்து அவர்கள் கவியரசு என்று போற்றப்படுகின்றவர். அவர் இந்த நூலை எடுத்து வைத்து இது உலகத்தின் ஒரு கனதியான நூல் என்று அவர் அதை பாராட்டியதையும், புரட்சியை பற்றி அவர் பாராட்டியதையும் என்றுமே ஒரு மறக்க முடியாத தடம் ஆக என் மனதிலே இருக்கின்றது. அது உலகத்திலும் அது அப்படித்தான் பார்ப்போருக்கு அது இருக்கு. இப்பவும் அது இதுகளில் இருக்கின்றன, மின் இணைப்புகளில் இருக்கின்றன. எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி அவர் அதை பதிவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் அந்த சிறப்பு அவருக்கு கிடைத்தது. அது அந்த நூலை அவர் எவ்வளவு கடின முயற்சியில் அதை பலர் உதவி இருந்தாலும் அதை செய்தார். அதன் போது அவருக்கு வந்த இடர்களையும் அவரோடு நான் பேசிக்கொண்ட போது புரிந்து கொண்டேன். அடுத்த சிறப்பு என்னவென்று சொன்னால், நான் அந்த நூல் வெளியிடலாம் நிகழ்ந்த பிற்பாடு நான் நாட்டுக்கு போய் இறங்கியது 2018. அந்த நூல் தான் என்னை வரவேற்றது. வீட்டுக்கு வந்தார், வரும்போதே அந்த நூலை கொண்டு வந்தார். அதை நீட்டியே தந்து என்னுடைய வீட்டிலே வைத்து அவரே வரவேற்கின்றார். அந்த நூல் என்னை வரவேற்றதாகத்தான் நான் பார்த்தேன். அப்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இவ்வளவு பெரிய புத்தகமாக நூலாக இருக்கின்றது, இதைக்கு நான் என்ன இவ்வளவு இந்த தமிழ் ஆர்வத்துக்கும் இந்த கடின முயற்சிக்கும் நான் செய்யக்கூடியது என்ன, புலம்பெயர்ந்த விஸ்வசிராந்திலிருந்து வந்திருக்கின்றேன் என்று சொல்லி போட்டு நான் அவரையும் இணைத்து நான் படித்த நான் 2 பாடசாலை, ஆரம்ப பள்ளி, அடுத்த மகா வித்தியாலயம், அப்புறம் நான் யாழ்ப்பாணத்துக்கு பூனேரி, கிளிநொச்சி, இந்த பள்ளிகளுக்கு நான் ஒரு 20 புத்தகங்களை 20,000 படி பெற்று அந்த அவரையும் அழைத்து கொண்டு போய் அந்த அதிபர்களிடம் அந்த பள்ளிகளிலே கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு கொடுத்திருந்தேன், கிளிநொச்சி இந்து கல்லூரிக்கு கொடுத்திருந்தேன். இவ்வாறு பூனேரியில் பல பள்ளிகளுக்கு, மகாவித்தியாலயங்களுக்கு, கல்லூரிகளுக்கு. அடுத்தது அதைவிட பூநகரி பொது நூலகத்தில் பூநகரி பொது நூலகம் புரட்சியவர்களுக்கு பிடித்த ஒரு நூலகம். ஏனென்று சொன்னால் பலர் அறிந்தராக, ஆனால் அது நீண்ட காலமாகவே அது இயங்கிக் கொண்டிருப்பது அலங்களில். எங்களுடைய தந்தை கிட்டத்தட்ட 70-60 சொச்சங்கள்ல இருந்து அது நூலகம் இயங்குகின்றபடினால் நிறைய நூல்கள் அங்கே இருக்கின்றன. நல்ல கட்டமைப்பாகவும் அதை அவர்கள் இப்போதும் இந்த போருக்கு பின்பும் அமைத்திருக்கின்றார்கள். புரட்சியவர்கள் பார்த்து வியந்தார். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு இவ்வாறாக ஒரு எழுத்து பணியில் உள்ளவர், ஒரு இலக்கியவாதியாக இருப்பவர், போர் நடந்த காலத்திலேயே எழுத்து பணியில் இருந்தவர், கவிஞராகிவிட்டவர், இதை என்னுடைய ஊர் பொது நூலகத்தை பார்த்து வியப்படைகின்றார் என்று சொன்னால் எவ்வாறு என்று உண்மையிலே எங்களுடைய ஊர் நூலகம் சிறப்பாகத்தான் இருக்கின்றது என்று நான் எண்ணிக்கொண்டேன். அப்போதும் அவர் அங்கே போய் வைரமுத்து அவர்களுடைய ஒரு நூலைத்தான் தூக்கினார். நான் தலைப்பு அதுவும் ஒரு பெரிய நூல் தான், புரட்சி நினைவிருக்கின்றதா, அந்த நூலை அவர் எடுத்து அதை பற்றி தான் நாங்கள் உரையாடினோம். கள்ளிக்காட்டு இதிகாசம் அந்த நூல், அந்த விதமான நூல்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அந்த நூலை அவர் நாங்கள் இருவரும் பெற்றிருந்த படம் எடுத்துக்கிட்டோம். இவ்வாறாக ஒரு என்ன பாலவனை சோலையாக என்ன ஒரு நினைத்தாலே இனிப்பதாக அவருடைய செயல்கள் மனதிலே பதிந்து கொள்ளும். இதுதான் உண்மையிலே புரட்சியிலே உள்ள ஒரு சிறப்பு. அவருடைய எப்பவும் அவருடைய கண்கள் ஏழ்மையின் பக்கம் பார்க்கும். அது உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரியது. நான் கூடிய அது இயல்பாகவே அது எல்லாருக்கும் வந்துவிடாது. அவருக்கு அது சிறப்பாகவும் மிக ஒரு உயர்நிலையில இருக்கின்றது என்று சொல்லித்தான் நான் சொல்வேன். இப்பவும் இந்த மழை காலத்திலும் கூட எல்லாரும் மனிதநேய பணி அது அப்படி என்றல்ல, அவர் இயல்பாகவே ஒரு நான் இயங்கும் மனிதன் அல்லது நானோடு நடைமுறைக்குரிய மனிதன், அதைவிட பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் முதியவர்கள். இப்ப நான் ஏதாவது உதவி செய்கிறேன் என்று சொல்லிச்சுன்னா அவர் விளக்கி சொல்லுவார், அந்த படங்களை எல்லாம் காண்பிப்பார்.
ஒரு தண்ணி தொட்டி பொருத்தி கொடுத்த நினைவிருக்கிறது. அவர் அதை அதை யார் என்று சொன்னால் அவருக்கு கண் தெரியாத 3 போராளிகளின் தாயார். அவ்வாறு அவருடைய பார்வைகள் எல்லாம் நுண்ணியமாக உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய திசைகளை நோக்கியதாகவும் உயிர்களை நோக்கியதாகவும் அவருடைய பார்வை, அவருடைய உதவிகள் இருந்திருக்கின்றன. அது தொடர்கின்றன என்றுதான் நான் பார்க்கின்றேன். இன்று யாழ்ப்பாணத்திலே நடந்து கொண்டிருக்கின்றதிலே இந்த பொதுப்பணியாளர்கள் பலவிதமாக தாக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் கூட என்னுடைய மனைவியார் கூடி யாருக்கு பேசும்போது சொன்னார், நான் மட்டுமல்ல, என்னுடைய உடன்பிறப்புகளும் சகோதரிகளும் இப்படி முல்லைத்தீவு பல்வேறுபுறம் புரட்சி அவர்களிடம் மூலமாகத்தான் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கு உதவிகள் செய்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்கின்றார். உண்மையிலேயே நான் பழக வழிகிட்ட காலத்தில் இருந்து கூட நான் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த இன்னும் பலரும், என்னுடைய மாணவர்கள் இப்போது குடும்பம் அவர்களுக்கு 44-45 வயது ஆகின்றது, அவர்கள் கூட புரட்சியூடாக அங்கே உதவி பணிகளை செய்வதாக நான் அண்மையில் தான் அறிந்தேன். அது எனக்கு வியப்பாக இருந்தது. அவ்வாறு அவர்கள் எல்லாம் இங்கே வங்கியிலே பணியாற்றுகின்றார்கள். அவ்வாறு அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கும் அவர் பணம் மீதும் ஆடம்பரத்தின் மீதும் தன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போகணும் என்ற அந்த குறுகிய எண்ணம், அதை எல்லோரும் பெரிதாக நினைப்பார்கள். ஆனால் அதை நான் குறுகிய எண்ணம், குறுகிய நிலை என்று அதை அவர் சிந்தித்தே வருவாயிருந்தால் என்று அவர் ஒரு ஓரளவு வசதியான கல்வீட்டிலும் ஒரு ஆடம்பரமான வீட்டு சூழலிலும் வசதியான சமையலறை, வசதியான படுக்கையறை, வசதியான ஒரு வரவேற்பறை போன்ற ஒரு வீட்டில் அவர் வாழலாம். ஆனால் அவர் அதை எல்லாம் எண்ணாது அந்த உதவியை உதவியாக, அந்த உதவிக்கு உதவுவதாக அவர் இருப்பதால் இன்று அவர் உயர்ந்திருக்கின்றார். ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கப்படுகின்றார். அது இன்னும் அப்படித்தான் நிலைக்கும் என்று நான் இங்கே உறுதிபட கூறுகின்றேன். என்று சொன்னால் நான் நீண்ட காலம், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல் பழகியவன். அது போதும், அந்த அளவு காலம் போதும் அவரை பற்றி உறுதிபட விளங்கி கொள்ள, உண்மையை புரிந்து கொள்ள. அது மட்டுமில்லை, இந்த படைப்பாளிகளுக்கு அண்மை கூட பூநகரியில் போராளியாக இருந்த ஒரு பெண்மணி, மிகவும் ஏழ்மையான பெண்மணி, பூநகரி பிரதேச சபையிலே மண்டபத்திலே உணர்ந்து நூலை வெளியீடு செய்வதற்கு புரட்சியின் பங்களிப்பு பெரிதாக இருந்திருக்கிறது. புரட்சியின் ஒத்துழைப்போடு அல்லது அவருடைய முயற்சியில் ஒரு நூல் வெளியீடு நடக்குது என்று சொன்னால் இலங்கையின் பல மாவட்டங்களிலிருந்து அந்த வெளியீட்டுக்கு பலர் அந்த இலக்கிய தகமை உள்ளவர்கள் இணைந்து கொள்வார்கள் என்பது ஒரு 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 துரசங்கற்பமான உண்மை. நான் அந்த விழாவிலும் பார்த்தேன். மட்டக்களப்பிலிருந்து வந்திருந்தார்கள், மலையகத்திலிருந்து வந்திருந்தார்கள், புத்தளத்திலிருந்து வந்திருந்தார்கள். இது எங்க நடக்கின்றது? யார் அதை செய்கின்றார்கள்? ஆகையால அந்த பணிகளும் ஏனென்று சொன்னால் ஒரு படைப்பாளியை அவர் ஒரு மகப்பேறு மாதிரியான கடினத்தில் அவரவர் அது சிறிய நூலாக இருக்கலாம் என்னவோ, ஆனால் அந்த படைப்பாளியை மனம் நிறைய வைக்கிறது பணம் அல்ல. அந்த வெளியீட்டு நிகழ்வில் அதற்கு உரிய தகுதி வாய்ந்தவர்களை வரவழைத்து அந்த நிகழ்வை கட்டொழுங்காக நடத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்பாட்டு முறைகளையும் அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார். அதுக்குரியவர்களையும் அவர் வைத்திருக்கின்றார், தொடர்பாக இருக்கின்றார். அவர்களும் அவருடைய முகத்துக்காண்டி, அவருடைய பண்புக்காண்டி எல்லோரும் வருகை தருவார்கள். அதை நான் என்னுடைய விழாவிலேயும் 2018ஆம் ஆண்டு பூநகரி சேலக மகாநாட்டு மண்டபத்திலே பூமியில் ஒரு புதையல் பூநகரி என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கும் அவர் பெரும் பங்காற்றி இருந்தார். அவர் சார்பாகவும் நிறைய இலக்கியவாதிகளை வரவே அழைத்திருந்தார். அதைவிட இந்த பூநகரியிலே இவ்வாறு இந்த உங்கள் ஊராக இருந்தாலும் இக்காலத்தில் இப்படித்தான் செய்யலாம் என்ற அந்த விளக்கத்தை எனக்கு தந்தவர் அவர். ஆகையால அது எனக்கு மட்டுமல்ல பலருக்கு அப்படித்தான் இருக்கும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
அடுத்தது உயிர் நேயம் என்றால் அது நாய் என்றா என்ன, குருவி என்றா என்ன, பாம்பண்டா என்ன, பள்ளி என்றா என்ன, அதை அவரிடம் பார்க்கலாம். அதன் ஒரு வெளிப்பாடுதான் அந்த நாய்க்குட்டிகள் பற்றிய சிறுகதைகள், நூல்கள் என்று நான் பார்த்து கொள்ளுவேன். ஆகையாலே அது உயிர் 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 நேயம் என்று தமிழில் நாங்கள் சொல்லலாம். அதை அவர் கொண்டிருப்பதால் தான் அவர் உயர்ந்தவராக இருக்கின்றார். உயிர் நேயம் இருந்தால் பண நேயம், பகட்டு நேயம் வராது, அதுதான் உண்மை. அதனால் அவர் உயர்ந்திருக்கின்றார் என்று கூறி நான் இந்த வாய்ப்பிலே அவரை பற்றி நீங்கள் அறியாதவர்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் அது இந்த நேர பொருத்தமாக இருக்காது என்பதால் இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பாமுகம் இணைந்திருப்பவர்கள் எல்லோரும் நன்றி. புரட்சி. மிக்க நன்றி ஐயா முருகவில்லையன். மிக அழகாக நீங்க இணைந்து புரட்சியினுடைய ஒரு பக்கத்தினை சொல்லி இருந்தீங்க. மிக சிறப்பு. ஒருவரை அழைத்து வரும் போது அவர் பற்றி இன்னொருவர் வந்து சொல்வதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு அழகு என்று நான் நினைக்கின்றேன். அந்த அழகை நீங்கள் இன்று மெருகூட்டி இருக்கிறீர்கள். மிக்க நன்றிகள் உங்கள் இணைவுக்கு. நன்றி. புரட்சி அவர்களே, எங்களுடைய இயக்குனர் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நேரங்கள் எங்களுக்குள் உங்களுக்கு உண்மையில அடுத்த நாள் காலை அதிக வேலை இருக்கும் என்று நினைக்கின்றேன். இயக்குனர் அவர்களே வணக்கம். உற்சாக வணக்கம். வணக்கம். எல்லாம் கேட்டோம், எல்லாம் அறிந்து கொண்டோம். மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்கள். ஏற்கனவே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிற விதமாக அவருடைய செயல்பாடுகள் இங்கே சாட்சியம் கூறப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். முதலில் உற்சாகங்கள். இன்னும் தொடருங்கள். இப்போது முருகவள் ஐயா அவர்கள் சற்று விரிவாக சொன்னாலும் நீண்டதாக சொன்னாலும் அது பொருள் பொறிந்ததாக இன்றைய நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர் திட்டமிட்டு கேட்கிறார் என்பதை விட, அல்லது நீங்கள் பேசி கேள்விகள் தொடுக்கப்படுகிறதை விட சாட்சிகளாய் அமைந்தவர் சொல்லுகிற போது என் போன்ற உலகம் நிச்சயமாய் அதை உணர்ந்து கொள்ளும். அவை முருகவள் அவர்களுக்கு நன்றி. அருண்மொழித்தேவன் அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. தொடர்ந்து கூட்டிணைந்து பணியாற்றுகிறீர்கள். முருகவள் அவர்கள் சொன்னது ஒரு நம்பிக்கை. என்றால் நிறைய எமது மண்ணுக்கும் தாய் மண்ணுக்கும் புலம்பெயர்ந்த மண்ணுக்கும் இடையில் அவநம்பிக்கைகள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் தொடர்ச்சியாக வருகிறது. இதில் அந்த ஒரு பெரும் ஊடகவியலாளர் அவர் பேரை நான் இதில் குறிப்பிடாமலே சொல்லுகிறேன், எல்லோருக்கும் இது தெரிந்த கதை தான். அவர் சொன்னார், புலம்பெயர்ந்த தேசம் இளமண்ணிலே நிறைய அக்கறைகள் கொண்டு அதை நெறிப்படுத்த பயன்படுத்துவதற்கு முயல்கிறார்கள். ஆனால் கேள்வி என்னென்றால், நிலத்தில் உள்ளவர்கள் எப்படி புலத்தில் உள்ளவர்களை எதிர்காலத்தில் கையாளப் போகிறார்கள்? இதுக்கென்று ஒரு திட்ட பொறிமுறை இல்லாவிட்டால் எல்லாம் தொலைந்து போய்விடும். அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கைகள் நிறைந்தால் எல்லாரும் அவரவர் கண்டங்களிலேயே வேலை செய்ய தொடங்கி விடுவார்கள், தமிழ் மொழி உட்பட. அவை புரட்சி அவர்கள் அதை சரியாக கையாண்டிருக்கிறார் நினைக்கிறேன். நெடுகாலங்கள் வேலை செய்திருப்பீங்கள், ஆரம்பங்கள் சிரமமானதாக இருந்திருக்கும், அந்த நம்பிக்கையை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து அதை சேர்ப்பித்திருக்கிறீங்க என்றால் அங்கிருந்து புலம்பெயர்ந்த தேசத்தை பயன்படுத்துகிற பொறிமுறை ஏதோ சொல்ல நினைக்கிறீர்கள். இதில் ஏதோ ஒன்றை சொல்ல நினைத்தீர்கள். அதுதான் புலம்பெயர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதிகளிலிருந்து இந்த பணி இடம்பெற்றிருக்கின்றது. முதலாவது புலம்பெயர்வுக்கான உதவிகள் தான் என்னால் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக போர்க்காலத்திலே 45 வரையான புலம்பெயர்தலுக்கான உதவிகளை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். அதனால் அவர்களுக்கு குடியேறக்கூடிய ஏற்பாடு இருந்தது. ஆக முதலாவது என்னுடைய உதவி திட்டம் நான் புலம்பெயர்ந்தவர்களுக்கு செய்வதாக இருந்திருக்கின்றது என்பதை நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். அதன் பின்பு புலம்பெயர் சுதேச குடிகளோடும் நான் பணியாற்றி இருக்கின்றேன். வெள்ளைக்காரர்கள் போர்க்காலம், போருக்கு பீதிய காலம். மேலும் தமிழர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நல்ல தமிழர்களோடு, நல்ல மெய்யுணர்வானவர்களோடு அது இப்பொழுதும் சரியாக நம்பிக்கையாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது விளக்கம் தெரியவில்லை, தெரிந்தால் நல்லது. எதுவும் வெளியீட்டில் உதவி செய்திருக்கிறீர்களா அல்லது அவர்களை பயணிப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர்களா? அது தெரியவில்லை. அது சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். என்றால் நீங்கள் செய்தது தானே.
அதாவது அவர்களுக்கான அநேகமாக, அதாவது அவர்கள் இல்லாவிட்டால் ஒரு நாடு கடத்தப்படுகின்ற அங்கிருந்து அவர்கள் மறைந்து வாழுகின்ற சூழலில் அவர்களுக்கான சில விடயங்கள் தேவைப்பட்ட பொழுது அவ்விதமான விடயங்களை நாங்கள் ஒழுங்கமைத்து கொடுத்திருக்கின்றோம். சரி, புரிந்து கொண்டோம். அது நிறைந்த சேவைதான். மறைமுகமாக நபர்கள் தனிப்பட்டவர்களை பொறுத்தவரையில் அது மறைமுகமாக இருக்க வேண்டிய செய்தி. ஆனாலும் அது காலத்தில் ஞான பெரிதான ஒரு பணி என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அந்த 14 வயதில் ஒட்டி கொண்ட பெயரில் இது சங்கடமாக இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்களாக இட்டுக்கொண்டது என்று நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சூடிக்கொண்டது அதில் எனக்கு கேள்வி அல்ல. கேள்வி என்ன என்றால், அந்த நேரங்களில் அந்த பள்ளி பராயத்தில் என்றால் இடைநிலை பள்ளியில் மாணவராக இருந்திருப்பீர்கள். அந்த நேரங்களில் என்ன பணிகளோடு உங்களை வெளியால் வர தொடங்கினீர்கள்? அதை இன்று ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்னது போல மிகுந்த சிரமத்துக்குள்ளாக வாழ்ந்து இப்பவும் அந்த சிரமங்கள் இருக்கின்றது. எனவே அந்த சூழ்நிலையிலே என்னுடைய 15 வயது நிறைவாகின்ற தருணத்திலே என்னுடைய வாழ்க்கையின் இன்னும் ஒரு கட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு காலம் தந்தது. எனவே அந்த நிலைமைக்குள்ளாக நான் சென்று சமூகத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பான பணிகளில் ஈடுபட வேண்டிய தேவை இருந்தது. அது காலம் எனக்கு தந்த ஒரு வேலையாக நான் அதனை நினைத்துக் கொள்ளுகிறேன். அந்த பணிகளிலே நான் முழுமையாக ஈடுபட்டேன். சம நேரத்திலே குறுகிய காலத்தின் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கல்வி சார்ந்த வேலை திட்டங்களிலே ஈடுபடுவதற்கு காலம் என்னை அனுமதித்தது. 19வது வயதிலே எனக்கு அந்த வேலைகள் கிடைத்தன. அந்த இடைப்பட்ட பகுதியிலே கொஞ்சம் இறுக்கமான என்னுடைய அந்த வயதிலே ஒரு நானாக விரும்பி ஏற்ற சில சுமைகளை நான் மகிழ்ச்சியோடு அனுபவிக்கின்ற வேலைகளிலே நான் ஈடுபட்டேன். புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அவை ஆண்டு காலத்தை நான் கேட்கவில்லை. இப்போ நீங்கள் சொன்னதில் அர்த்தம் எல்லோருக்கும் தெரியும். அவை சிறப்பு. அப்படி இருந்தும் அப்படி நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் கூட பின்னர் காலங்களில் தங்கள் சொந்த பயணங்கள் ஊடாக மட்டும் போவதை இங்கு ஐரோப்பாவிலும் காண்கிறோம். அந்த விலையிலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பணிகளூடாக செல்வது மிகச்சிறப்பு. கிடைத்திருக்கக்கூடிய அன்பு உறவுகள் அது இந்த நிலத்திலும் சரி புலத்திலும் சரி இறுக கையணைத்து இந்த மொழியை கொண்டு இணையுங்கள். இளையோர்களது பக்கமும் உங்களுடைய பக்கங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய இருக்கிற வண்ணமாக நாம் அறிகிற நிலையை தோற்றுவித்து தாருங்கள் என்று கேட்டு வாழ்த்துகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. தொடருங்கள். வணக்கம். நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே. யோப்ரட்சி அவர்கள் 3 மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு செல்பவர் அறிந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்று அவருக்கு குறுகிய நேரங்கள் தான் நித்திரைக்கு கிடைக்க போகின்றன. அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நிறைய பணிகள் இன்னொரு முறை யோப்ரட்சி அவர்களே, உங்களது சமூகம் சார்ந்த அந்த நீங்கள் செய்து கொண்டிருக்க வேலைகளோட நீங்கள் இப்பொழுது எவ்வாறு உங்களுடைய சமூக கட்டமைப்புகள் அங்கு இருக்கின்றன என்று அறிகிறதுக்கும் எனக்கு விருப்பங்கள் இருக்கின்றன. அந்த வாழ்க்கை முறைகள் எவ்வாறு இருக்கின்றன, முன்னேற்றங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று அடுத்த முறைகளுக்கு நாங்கள் அதை சிந்தித்து கொண்டு பேசலாம் என்று நினைக்கின்றேன். நேரங்களை கருத்தில் கொண்டு உங்களுடைய கருத்துக்களோட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பொதுவாக இலங்கையினுடைய எல்லா ஊர்களிலும் எனக்கு தொடர்புகள் இருக்கின்றன. அதற்காக எல்லா இடங்களிலும் நாங்கள் பணிகளை செய்யவில்லை. இயன்ற வரைக்கும் நாங்கள் செய்கின்ற பணிகளினால் நிறைய மாற்றங்களை செய்திருக்கின்றோம். குறிப்பாக விவாகரத்து நிலைமைகளில் இருந்து அநேகரை காப்பாற்றி இருக்கின்றோம். தற்கொலை சார்ந்த விடயங்களில் இருந்து நாங்கள் அநேகரை காப்பாற்றி இருக்கின்றோம். மன அழுத்தங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியான பணிகளை செய்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே மனைவி இங்கிருந்து கொழும்புக்கு வேலைக்கு சென்றார், ஒரு மருத்துவமனை தூய்மையாக்குனராக. அவர் அங்கே வேறு திருமணம் செய்து விட்டார். கணவர் இன்னும் ஒரு திருமணம் செய்து விட்டார். இந்த நிலைமையிலே அவர்களுடைய 4 பிள்ளைகள் தவித்தார்கள். எங்களுடைய பணிகளின் மூலமாக அவர்கள் அணுகப்பட்டார்கள். அவர்களை நாங்கள் தேற்றினோம், ஆதரவு கொடுத்தோம். இப்பொழுது
நல்ல ஒரு கல்வி நிலைமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து ஏற்ற ஒழுங்குகளை நீதிமன்றத்தினூடாக செய்து கொண்ட இப்படியான பல்கலைகளை நாங்கள் பொது வழிகளிலே பகிர்வதில்லை. இப்பொழுது நீங்கள் கேட்டபடி நான் சொல்லுகின்றேன். இப்படி இயன்ற வரைக்கும் இவ்விதமான ஏற்றங்களை நாங்கள் சமூகத்திலே செய்து கொண்டு வருகின்றோம். இப்படி அநேக விடயங்களை நாங்கள் சொல்லலாம். ஆனால் இவ்வாறான விடயங்கள் செய்யும் பொழுது ஒரு தனி மனிதனாக செய்வது என்பது கடினமாக இருக்கும். உங்களுடன் இணைந்து பயணிப்பதற்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடன் செய்வதற்கும் சிலர் தேவைப்படுவார்கள். அவர்கள் எவ்வாறு நாடுகிறீர்கள்? அவர்களை உங்களுக்கு செய்கின்ற பணிகள் உங்களுடைய திருப்தியாக இருக்கிறதா? அதாவது நீங்கள் 2 விடயங்களை இந்த இடத்திலே நோக்க வேண்டும். நாங்கள் வெளிப்படையிலே காட்டுவது, அடுத்தது காட்டாமல் இருக்கின்ற பணிகள். எல்லா பணிகளும் நாங்கள் முகநூல் என்பது அது ஒரு பொது தளம். அந்த தளத்திலே நாங்கள் சிலரோடு இணைந்து செய்கின்ற பணிகளை, இந்த வரையறைக்குட்பட்ட சில விடயங்களை நாங்கள் இணைக்கின்றோம், அவ்வளவுதான். அது ஒரு 10 விதமான பணிகள் கூட நாங்கள் அதிலே பதிவு செய்வதில்லை. ஏனென்றால் அது ஒரு பொதுவான தளம். ஆனால் இவைகளை கடந்து கட்டமைப்புடனான பணிகள் எங்களுக்கு நிறையவே இருக்கின்றன. அது தனிநபராக செய்ய முடியாது. உதாரணமாக ஒரு விதவை பெண் இருக்கின்றார், இளம் விதவை. அவரை நான் போய் தனியே சந்திக்க முடியாது, இரவிலே அவருடைய வீட்டுக்கு போக முடியாது, பகலில் கூட தனியே செல்ல முடியாது. அது என்னன்னா நாங்கள் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் உதவி செய்கின்றோம் என்று நாங்கள் கவனீனமாக இருக்க முடியாது. இதிலே எங்களுக்கு அனுபவங்கள் இருக்கின்றன. பொதுவாக அவ்விதமானவர்களோடு பேசுகின்ற பொழுது கூட நாங்கள் பெண்களை வைத்துத்தான் பேசுவோம். 2-3 பெண்களை வைத்து பேசுவோம். பெண்களாக இருந்தால் கூட 2 பெண்கள் தான் செல்ல வேண்டும். அப்படியெல்லாம் நடைமுறைகள் இருக்கின்றன. எனவே இது ஒரு கட்டமைப்பு சார்ந்து இயங்குகின்ற பணிகளுக்கு ஊடாக அடங்குகிற சில வேலை திட்டங்கள் கட்டமைப்புக்கு புறம்பாக நடைபெறும். உதாரணமாக மாவீரர் போராளி குடும்பங்களுக்கான வேலை திட்டங்களை இங்கே கட்டமைப்பூடாக செய்ய முடியும். ஏனென்றால் அது ஒரு பெரிதான விடயம். அதிலே சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது, வேறு விடயங்கள் இருக்கின்றன. எனவே சில விடயங்கள் சுயாதீனமான ஒருங்கிணைப்பிலே செய்யப்பட வேண்டியவைகள் இருக்கின்றன. அது 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 ஒரு உணர்வு சார்ந்த வேலையாக இருக்கும். சில விடயங்கள் சட்டபூர்வமான கட்டமைப்பு கூடாக ஒழுங்குபடுத்தப்படுகின்ற வேலை இருக்கின்றன. அவைகளை நாங்கள் ஏற்ற முறையிலே, சரியான அமைப்பு முறைமையிலே, உரிய தொழில்சார் முறைமைகளே நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அது வெற்றியாக அவைகள். நன்றி நன்றி. சில விளக்கங்கள் கிடைத்திருக்கின்றன. மிக்க நன்றிகள் யோகி அவர்களே. எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இன்று முற்றத்துமல நிகழ்ச்சியில் உங்களுடைய ஆளுமைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லிரா எனக்கு நல்ல இரா ஆக அமைந்தது. அதற்கு இந்த பாமுகம் என்னை இணைத்து ஏதோ நான் ஒரு மாமுகம் போல காண்பித்திருக்கின்றது. அப்படி அல்ல. ஆனால் நான் ஒரு சிறியவன், இப்பொழுதும் ஒரு அளவான வாழ்க்கை வாழ விரும்புகின்றவன். எனவே நீங்கள் தந்த சந்தர்ப்பம், குறிப்பாக இயக்குனர் அவர்கள் கொடுத்த சந்தர்ப்பம், அவரை நான் கடந்த முறை நிகழ்ச்சியிலே புல்வெளி ஒன்றிலே பார்த்தேன், என்று வேறு ஒரு தளத்திலே இருக்கின்றார். எனவே நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பு, உங்களை போன்றவர்கள் செய்கின்ற இந்த மேலான அன்பு எங்களை இன்னும் செய்வதற்கு ஊக்குவிக்கின்றது. அதற்கு தலைவன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி நன்றி நன்றி. முருகவேலையா, ஏதாவது உங்களுடைய கருத்தை முன்வைக்க போகிறீர்களா? இது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல நிலையான நிறைவான நிகழ்ச்சி. இவ்வாறான இந்த நற்பணிகளை செய்பவர்களை இவ்வாறு ஊடகங்கள் முன்னிலைப்படுத்தி உண்மைகளை புரிய வைப்பதால் நல்ல ஒரு திசை காட்டி செயலாக இதை நான் கருதுகின்றேன். இத்துடன் இதை நிறைவு செய்வோம். நன்றி, மிக்க நன்றிகள். இன்று நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை தந்தமைக்கு மிக்க நன்றிகள் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தந்து உந்துதல் தருகின்ற இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அருள்மொழித்தேவன் அண்ணா அவர்களுக்கும், தவமல் கல்விராஜன் அவர்கள், ஜெயநடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நகுலா சிவநாதன் அவர்கள், முருகவேல் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். அடுத்த முற்றத்து மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.